5 years பார்ப்போம். ஓகே, the previous year questions பார்க்கிறதுனால என்ன அப்படின்னா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுது, எந்த அப்ரோச்சில் அவங்க கேட்குறாங்க, எந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் வருது, கொஞ்சம் கன்வென்ஷன் வருது. ஓகே, அப்புறம் வந்து பழைய பேட்டர்னில் கொஞ்சம் மாறுது, புது பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பழைய பேட்டர்னில் 1 and 2 ரைட், ஆல் தி எபோவ் இப்படியெல்லாம் வரும். இப்போ புது பேட்டர்னில் ஸ்டேட்மெண்ட், ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி முன்னெல்லாம் நாட் அப்படின்னு வரும், விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு வருது. அது இப்போ குறைஞ்சிருச்சு. இந்த 2023ல் 22ல் பார்க்கும்போது அந்த நாட் கரெக்ட்ன்ற வேர்டு வரல. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு வார்த்தை அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷன் டிஃபைன். என்னதுங்க? கான்ஸ்டியூஷன் டிஃபைன். நிறைய இடத்துல அது கொடுத்துருப்பாங்க, அதுதான் அதில் கீவேர்டு. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கான்ஸ்டியூஷனில் இருக்காது. நம்ம லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போதே நம்ம படிப்போம், அன்டச்சபிலிட்டி கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ண கிடையாது, வாட் இஸ் ட்ரைபல் மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் த்ரூ பார்லிமெண்ட்ரி லா, த்ரூ கமிஷன் மூலியமாக தான் அதை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன என்ன வச்சுருப்பாங்க, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ இது நீங்கள் எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே 2023 அப்படியே பேக்கில் போகலாம். பொதுவாக பின்னாடி இருந்து வந்தால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது புக்கில்? 23 தான் இருக்கா? சரி, ஓகே, அப்படியே நம்ம பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்க்கலாம், முன்னாடி இருந்து பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி இருந்தாலும் முன்னாடி பார்க்கலாம். அதுவும் இந்த 2022-23 கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஓகே, பட் உங்களுடைய கொஷின் பேங்க்லுமே வந்து ஒவ்வொரு கொஷின் பேங்க்ல வேரி ஆகுது. சில கொஷின்ஸ் எல்லாம் பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க, சில கொஷின்ஸ் எல்லாம் எக்கானமியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி மாறுது. நம்மது எல்லாமே இருக்கு, எக்கானமி இது சேர்த்து 1-2 அதில் வருது. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, the first question பாருங்க, the essence, what does due process of law, what does due process of law, what is this? ஸோ எப்போவுமே வந்து கொஷின்ஸை நீங்கள் அதுக்காக தான் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம். டெஸ்ட் வைக்கும்போது கொஷின்ஸை படிக்கணும். அந்த கொஷினில் கீவேர்டை என்னன்றது அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு பென்சிலில் அப்புறம் நீங்கள் பார்க்கணும். ஓவராலாக கொஷினையே திருப்பி திருப்பி பார்க்காம அந்த கொஷினில் என்ன கேட்குறான் அப்படின்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் பை ப்ராக்டிஸில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்னல்லாங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இன்னொன்று கூட நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? என்ன படிச்சிருப்பாங்க? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா கூட படிச்சிருப்போம். இந்தியா ஃபாலோட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது தான் இது வரைக்கும். பட் நவ் ரீசன்ட் பாஸ்டா த சுப்ரீம் கோர்ட் இல்லையா, ஜுடிஷியரி ஃபாலோட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. என்னதுங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இட் மீன்ஸ் என்னது? லாவை எவால்வ் பண்ணுவான். ஓகே, அப்படின்னு என்னதுங்க? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு என்னதுங்க? என்ன ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்கு. ஆமாவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது அப்படின்னா அந்த கேஸில் ஆல்ரெடி என்ன லால சொல்லப்பட்டிருக்கு, அதை எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அதை வயலேட் ஆகுதா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே, யாரு? சுப்ரீம் கோர்ட். பட் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் எதையும் சேர்த்து பார்ப்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த லாவையே எவால்வ் பண்ணுவாங்க. எதையே எவால்வ் பண்ணுவாங்க? லாவையே எவால்வ் பண்ணுவாங்க, கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. புரிஞ்சிருச்சுங்களா? அந்த கொண்டு வரப்பட்ட சட்டத்தை, புரிஞ்சதுங்களா? ஸோ அதோட ஃபேரை கொண்டு வருவோம். ஓகே,
So fair application of lawன்றது என்னதுங்க எப்படியாவது fair application of lawன்றது என்னதுங்க இதுல ஆன்சர் புரிஞ்சதுங்களா பட் ஜெனரலா நம்மளோட பாலிட்டியில் நம்ம படிக்கிறது தான் ஓகே so what is due process of law அப்படினா fair application of law because India followed still 2000 வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது procedure established by law not a due process of law but இது வந்து அமெரிக்கன் கான்செப்ட் என்ன கான்செப்ட் அமெரிக்கன் ஜுடிஷியரியில அவங்க ஃபாலோ பண்றது தான் இந்த due process of law but now Indian judiciary also அதை ஃபாலோ பண்ணு புரிஞ்சதுங்களா அந்த லாவை not only the point of executive okay including and the law புரிஞ்சதுங்க அந்த லாவையே பார்ப்பாங்க அந்த சட்டம் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஒருவேளை அந்த சட்டம் சரியாக இல்லை என்றால் அதற்கு தகுந்த மாதிரி அதை எவால்வ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க எவால்வ் பண்ணுவாங்க புரிஞ்சிடுச்சா புரிஞ்சுதா ஸோ ப்ராக்டிகலிட்டி சேர்த்து பார்ப்பாங்கன்னு அர்த்தம் ஏன்னா சில லாஸ் எல்லாம் 1945ல கொண்டு வந்திருப்பாங்க பட் இன்னைக்கு அது ஒத்து வருமானா வராது புரிஞ்சுதுங்களா அதே 1947ல கொண்டு வந்த லா இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றது வேற அது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இப்போ அந்த லாவை சேர்த்து பார்ப்பாங்க ஓகே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சேர்த்து பார்க்க மாட்டாங்க எக்ஸிக்யூட்டிவோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் இல்ல அந்த லாவையே பார்த்து எவால்வ் பண்ணுவாங்க புரிஞ்சுதுங்களா அதுக்கு பேர் என்னதுங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்னலா டியூ ப்ராசஸ் இது நம்ம லட்சுமிகாந்த்லயே இருக்கு அதனால பெருசா வைடா டீப்பா இல்ல அடுத்தது போய்க்கலாம் which one of the following statements best reflects the chief purpose of the constitution of country இதுல பாருங்க best reflects என்னதுங்க best reflect chief purpose of the constitution of country okay நம்ம preamble படிக்கும்போது படிச்சிருப்போம் ஆனா அதுல வார்த்தை வேற objectives of the constitution அப்படினு படிச்சிருப்போம் preamble படிச்ச ஞாபகம் இருக்குங்களா ingredients of constitution என்னதுங்க ingredients of the constitution and the ingredients of constitution the main objectives of the constitution வருது அதுல தான் இந்தியாவுல equality justice ஆமாவா இல்லையா படிச்சிருப்போம் இல்லையா பட் அது கிடையாது இங்க வந்து என்னதுங்க இந்த வார்த்தை கரெக்டா இருக்கு ஆனா இங்க எல்லாமே என்ன மாதிரி இருக்குங்க social justice social equality social security ன்னு வந்துருச்சு ஓகே பட் இது ஆன்சர் கிடையாது இது என்னதுங்க it defines first என்னதுங்க define பண்ணுது இந்தியாவுல என்னென்ன ஆர்கன் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது டிஃபைன் பண்ணுது அதுக்கப்புறம் அதோட லிமிட்ஸ் பத்தி சொல்லு இதை பத்தி சொல்லுதுங்க லிமிட்ஸ் பத்தி சொல்லு ஓகே ஒவ்வொரு ஆர்கனுக்குமே என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்றதையும் சொல்லு எது the best reflects of the இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா 4-5 தடவை திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு புரிஞ்சுதுங்களா இந்த கொஸ்டினா the same question okay it defines and limits the power of government okay power of government உடைய power என்னன்றதையும் டிஃபைன் பண்ணுது பட் அதோட லிமிடேஷன் என்னன்றதையும் சொல்லுது புரிஞ்சதுங்களா இது ரிஃப்ளெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பாலிட்டி புக்கில் எல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது புரிஞ்சதுங்களா இதெல்லாம் எப்படி இருக்குங்க நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும் மேபி நம்ம லட்சுமிகாந்த கரைச்சி குடிச்சிட்டோன்றதுனால இங்க அதெல்லாம் இங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இங்க இருக்கிறது வேற புரிஞ்சுதா நல்லா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ்ல எகைன் வருது திருப்பி வருது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமா வருது அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னா அது வேற அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வேற நம்மளுடைய பிரியாம்பிள்ல இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பேரா இருக்கு பாருங்க அதுல அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கு எப்போ அடாப்ட் பண்ணுது புரிஞ்சிருச்சா நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா அது எல்லாமே இருக்கும் அதனால அதையும் பார்த்துக்கோங்க வார்த்தைகள் என்ன போட்டிருக்காங்கன்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரிஃப்ளெக்ட்ஸ் என்னதுங்க ரிஃப்ளெக்ட்ஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா consider the following statements இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் assertion reason அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி statement 1 in India prisons are managed by state government with their own rule and regulations for the day-to-day administration of prison statement 2 பாருங்க in India prisons are governed by the Prison Act 1894 which expressly kept the subject of prisons in the control of provincial government இதை நம்ம பாலிட்டி புக்லயே படிக்கலையே சார் அப்படின்னா இது கரண்ட் ஓகே இது என்ன கொஸ்டினுங்க கரண்ட் பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் கரண்ட்ல வந்திருக்குன்னு அர்த்தம் இட்ஸ் நாட் புக்ல இருக்காது ஓகே இது நம்ம இப்ப கூட நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்தியன் பிரிசன் பத்தி எல்லாம் படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா எவிடன்ஸ் ஆக்ட் பிரிசன் அண்டர் ட்ரையல் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா இது கரண்ட்ல வரக்கூடிய பாலிட்டி கொஸ்டின் பட் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா பாருங்க சிம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடணும் எந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு
இதனால அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சதுங்களா? எதனால? அதனால prison அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு, ஸ்டேட்டுக்குள்ள வருது. புரிஞ்சிடுச்சா? பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. In India, prisons are governed by the Prison Act 1894, which expressly kept the subject of prisons in the control of provincial government. Okay, provincial governmentனாலும் ஒண்ணுதான், இன்னைக்கு ஸ்டேட்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சதுங்களா? அப்போ இது வந்து provincial governmentக்குன்னு வந்துட்டான், சொல்லிட்டாங்க இதுலயே as per the act. அதனால மேல ஸ்டேட்மெண்ட் இப்ப ரீட் பண்ணி பாருங்க என்ன வருது. In India, prisons are managed by state government with their own rules and regulation for the day-to-day administration of prisons. அதனால அது ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை அதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை விட செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. ஓகே, இதனால இது வருதா அப்படின்றத ஜஸ்ட் அசஸ் பண்ணி பாருங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆன்சரு? both statement 1 and 2 are correct and statement 2 is the correct explanation for the statement 1. ஒருவேளை இது வேற அது வேற இருந்ததுன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா இதனால இல்ல அப்படின்ற மாதிரி எந்த ரிலேஷனும் இல்ல அப்படின்னா அது வந்து 2. புரிஞ்சதுங்களா? and 3 என்னதுங்க? statement 1 is correct but statement is incorrect. இது வந்து செப்பரேட், ஒன்னு தப்பு ஒன்னு ரைட், இது ஒன்னு தப்பு ஒன்னு ரைட், அது வேற. so statement 1 statement 2 ரெண்டுமே படிக்கணும். இதோட அது கோரிலேட்டடா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட், இல்ல அப்படின்னா செகண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா தேர்டு, ஃபோர்த். புரிஞ்சிருச்சா? எப்படி நீங்க அசர்ஷன் ரீசன் அப்ரோச் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க, அதோட லிங்க் பண்ணி பாருங்க. இதனால, புரிஞ்சுதா? இதனால அப்படின்னு நீங்க ரீட் பண்ணீங்கன்னா போதும், அது ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இங்க இல்லை. புரியுதா? புரியலையா? அடுத்தது, in India, which one of the following constitutional amendment was widely believed to be enacted to overcome the judicial interpretation? இந்த பாருங்க, overcome the judicial interpretation of fundamental rights. இந்த கொஸ்டின் நிறைய இடங்கள்ல டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கேட்டிருக்கான். புரிஞ்சிருச்சா? ஒரு இடத்துல என்னதுங்க லேண்ட் ரிஃபார்ம் ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுதா? இதே கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, வேற வேற மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? பாருங்க, இது என்ன ஆன்சர்? ஓவர்கம் தி ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஜெனரலா ஹூ இஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? சுப்ரீம் கோர்ட். அப்ப சுப்ரீம் கோர்ட்டை ஓவர் கம் பண்றதுக்காக புரிஞ்சதுங்களா கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். எந்த அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். எந்த அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், 1951 9th ஷெட்யூல். என்ன ஷெட்யூல்? வாட் இஸ் 9th ஷெட்யூல்? வாட் இஸ் 9th ஷெட்யூல்? அதுல தானே ஜுடிஷியல் ரிவ்யூ வருதுன்னு கூட நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? certain laws related ஜமீன்தாரி abolition, land reform. ஆமாவா இல்லையா? ஒருவேளை லேண்ட் ரிஃபார்ம் ரிலேட்டடா ஜமீன்தார் அபாலிஷன் ரிலேட்டடா ஒரு லா மேக் பண்ணா அந்த லாஸ் எல்லாம் நாட் கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கான எக்ஸம்ஷன் கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? பட் சுப்ரீம் கோர்ட் வந்து லேட்டரா ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் 1973க்கு வரக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம் ரிலேட்டடா லாஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு கூட கொடுத்திருப்பாங்க. அப்ப இருக்கா இல்லையா? கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ 31B என்னதுங்க? ஆர்டிகல் 31A, 31B, 31C அப்படின்னு 3 இருக்கா? அதுல 31B அப்படின்னு ஒரு ஆர்டிகல் படிச்சிருக்குமா? அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல வருது. புரிஞ்சுதுங்களா? என்ன அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? ஞாபகம் இருக்கா? 42nd அமெண்ட்மெண்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. என்ன கான்ஸ்டிடியூஷன்? மினி கான்ஸ்டிடியூஷன். 44th உங்களுக்கு தெரியும், அதுல வரக்கூடிய இதெல்லாம் ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ரைட் டு ப்ராப்பர்ட்டி கூட இதுல தான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. என்னது? ரைட் டு எஜுகேஷன். என்னதுங்க? ரைட் டு எஜுகேஷன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல கூட நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆன்சர் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். என்னதுங்க? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஆமாவா இல்லையா? படிச்சுக்கணும், ஞாபகம் இருக்கா? என்ன ஷெட்யூல்? 9th ஷெட்யூல். என்ன ஷெட்யூலுங்க? 9th ஷெட்யூல். அடுத்தது பாருங்க. Consider the following organization bodies in India. First என்னதுங்க? National Commission for Backward Classes, Human Rights Commission, Law Commission, Consumer Dispute Redressal Commission.
இதுல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இது பாருங்க. கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்ன பாடி? ரொம்ப சிம்பிள். நம்ம லட்சுமிகாந்த்லயே தனித்தனியாவே கொடுத்துருக்கான். எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பாடி, எதெல்லாம் நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி, எதெல்லாம் ஸ்டாச்சுரி பாடி படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் பாடிக்குள்ள இது வருதா? செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு வருது. எது வருது? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இது கான்ஸ்டிடியூஷன் கமிஷன். இது என்னது? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 நம்ம படிச்சிருப்போம். இது என்னது? ஸ்டாச்சுரி பாடி. என்ன பாடி? இப்படி லா மூலியமா வந்துட்டாலோ இல்ல எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் வந்துட்டா அது டிஃபர். பட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் என்னதுங்க? கான்ஸ்டிடியூஷன் பாடி. என்ன பாடி? எஸ்பெஷலி அந்த சாப்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா என்னென்ன கமிஷன், உமன் கமிஷன், சில்ட்ரன் கமிஷன் எல்லாமே லைனா உங்களுக்கு கொடுத்துருப்பான். பார்த்துருக்கா? ஞாபகம் இருக்குங்களா? இருக்கா? இல்லை ஞாபகம் இருக்கா? பாருங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிக்கல். இதுல நீங்க ஆர்டிக்கலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுங்க. So 2018 பாருங்க, National Commission for Backward Classes was initially constituted by central government by the National Commission for Backward Classes Act in 1993. At present, Commission 8 has been accorded constitution status. Recent பாத்தீங்கன்னா 102nd amendment. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? The last 6 to 7 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரீசெண்டா இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? 101, 102, 103, 104 அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வருது இல்லையா? அப்ப இந்த லாஸ்டா வரக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும்னு அர்த்தம். வேலை முடிஞ்சது. புரிஞ்சுதா? கண்டிப்பா லாஸ்டா ரீசெண்டா வருது கேட்பாங்க. ஓகே ஓகே, இந்த இதெல்லாம் வந்து அது அந்த கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை நீங்க, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பாடி எது, நான் கான்ஸ்டிடியூஷன் பாடி எது, அதோட டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சிருந்தாலே பார்த்துருந்தாலே போதும். Consider the following statement. என்னதுங்க? If the election of the President of India is declared void by the Supreme Court of India, all acts done by him or performance of duties of President before the date of decision become invalid. ஒருவேளை ஒரு குடியரசுத் தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுங்க? பிரசிடென்ட் எலெக்ஷன். லாஸ்ட் இயர் தானே? லாஸ்ட் இயரா முந்தின இயரா? பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. திரௌபதி முர்மு கூட வந்திருப்பான். ஓகே, அப்போ பிரசிடென்டோட எலெக்ஷன்ல இஸ் தேர் எனி டிஸ்பியூட் அப்படின்னா ஹூ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி? பிரசிடென்ட் எலெக்ஷனோட டிஸ்பியூட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட். இப்போ குடியரசுத் தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, பிரசிடென்ட் வாஸ் எலெக்டட் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகே, ப்ராப்ளம் வந்தா அப்போ அந்த எலெக்ஷன் வந்து நலிஃபை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சதுங்களா? ஏதோ ஒரு பண்றாங்க. அப்போ அவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் அதுவும் சேர்த்து போயிடுமா அப்படின்னா அது போகாது. ஏன்னா பிரசிடென்ட்டுக்குன்னு தனி ஒர்க் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, பிரசிடென்ட்டுக்குன்னு தனி ஒர்க் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஜஸ்ட் ஃபாலோ தி aid and advice of the cabinet, council of ministers. ஓகே, அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றது தான் அவர் பண்றாரு. அவருக்குன்னு இண்டிவிஜுவலா இங்க எதுவுமே கிடையாது. அதனால அவர் பண்ணதெல்லாம் அங்க போகணுமா அப்படின்னா அந்த மாதிரில எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படவும் இல்லை. So election for the post of the President of India can be postponed in the ground that some legislative assembly have been dissolved and elections are yet to take place. ஒரு சில அசம்பிளி டிசால்வ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர்ல டிசால்வ் ஆயிருக்குன்றதுக்காக பிரசிடென்ட் எலெக்ஷனை தள்ளி போகுமா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ லாஸ்டா நடந்தது இல்லையா? நிறைய இடத்துல அசம்பிளி சீட்டு ஃபில்லும் ஆகல, நிறைய இடத்துல டிசால்வும் ஆயிருந்தது. அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்னதுங்க? When a bill present to the President of India, the Constitution prescribed time limit. இது நமக்கு லட்சுமிகாந்திலே நம்ம படிச்சிருப்போம். எந்த இடத்துல அவருக்கு என்ன கொடுக்கல? டைம் லிமிட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. அதுக்குள்ள அவர் பாஸ் பண்ணி அனுப்பணும். யாரு? பிரசிடென்ட். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதுங்க? ராங். புரிஞ்சதுங்களா? ஸோ நன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ரைட். புரிஞ்சதுங்களா? கரெக்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா with reference to finance bill and money bill in the Indian Parliament, consider the following statement. இந்த question வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பிகாஸ் நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம் finance bill 1, finance bill 2 அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? finance bill 1, finance bill 2 அப்படின்னு படிச்சிருப்போம். finance bill 2 it's nothing but ordinary bill தான். ஓகே, finance bill 1ல மட்டும் டிஃபர் இருக்கு. லோக்சபால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்.
for a recommendation of president அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா இல்லையா? When the Lok Sabha transmit the finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. When the Lok Sabha, அப்படின்னு என்ன சார் அப்படின்னு இப்போ லோக் சபால இருந்து ஒரு பில் பாஸ் ஆகி எங்க போதா ராஜ்ய சபா போகுது. ஓகே, இங்க என்ன அப்படின்னா the finance bill என்னதுங்க ஜெனரலா இங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா finance bill 2 விட்டுருங்க, அது வந்து ஆர்டினரி பில் தான். ஓகே, இப்போ finance bill அப்படின்னாலே finance bill it's a part of money bill குள்ளே வரும். ஓகே, பார்ட் ஆஃப் எதுக்குள்ள வருது மணி பில்குள்ள வருது. அப்ப மணி பில்னு வந்துட்டா அது ராஜ்யசபா என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சதுங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க, when the Lok Sabha transmit money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill, but it can only make a recommendation. நம்ம படிச்சிருப்போம், அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், ஆனா அந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அதை ரிஜெக்டும் பண்ணலாம். யார் ரிஜெக்ட் பண்ணலாம்? லோக் சபா. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட், இது வந்து தப்பு. In the case of disagreement between the Lok Sabha and Rajya Sabha, there is no joint sitting for money bill. பாருங்க, but a joint sitting becomes necessary for the finance bill. கிடையாது, ஏன்னா இங்க finance bill மணி பில் தான் பார்க்குறோம். புரிஞ்சதுங்களா? அப்போ இதுக்கு மட்டும் ஜாயின்ட் சிட்டிங் கிடையாதுன்னா இதுக்கும் என்ன கிடையாது, ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. புரிஞ்சதுங்களா? அப்போ இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, இது ஒன்னு மட்டும்தான் ரைட். புரிஞ்சதுங்களா? இது மட்டும்தான் பாருங்க, அதுதான் விஷயம். how many of the above statement, ஏன்னா இதெல்லாம் இந்த பேட்டர்ன் எல்லாம் இப்பதான் ரீசெண்டா கொண்டு வந்திருக்கான், முன்னெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரதில்லை. இப்போ how many statement என்னதுங்க, how many statement. ஓகே, அப்போ இந்த வேர்டு நீங்க தெளிவா படிச்சிருங்க. how many statementன்றதை ரீட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட். எத்தனை ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரைட்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட். 3 இருக்கு, அதுல 1 தான் ரைட். ஓகே, பாருங்க அடுத்தது பாருங்க. With reference to scheduled areas in India, consider the following statement. scheduled area, இதுல நம்ம ஒரு ஏரியா பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்டிகல் 244, ஆர்டிகல் 244. நம்ம 243 பார்த்திருப்போம், ஆனா 243 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா 243யும் ஷெட்யூல் 5 and 6ம் ஒன்னா வருது. புரிஞ்சதுங்க? ஷெட்யூல் 5 and 6 இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 244ம் ஷெட்யூல் 5 and 6. புரிஞ்சதுங்களா? இது ரெண்டும் ஒன்னா வருது. பாருங்க, with reference to scheduled areas in India, consider the following statement. Within a state, the notification of an area as a scheduled area takes place through an order of the president. குடியரசுத் தலைவருடைய ஆர்டர் மூலமா ஒரு ஏரியாவை ஷெட்யூல் ஏரியா, ட்ரைபல் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, the largest administrative unit forming the scheduled areas, the district, and the lowest cluster வந்து villages in the block. இதுவும் ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் என்ன ஸ்டேட்மெண்ட் தான், ரைட்டான. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க உள்ள போய் பார்க்கணும். ஆர்டிகல் 244, ஆர்டிகல் 244 and schedule 5 and 6. ஓகே, ஏன்னா இது கரண்ட்ல வரும். புரிஞ்சதுங்களா? கரண்ட்ல அது ரிலேட்டடா வரும்போது அப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். த சீஃப் மினிஸ்டர், இந்த இடத்துல பாருங்க, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ரீட் பண்ணும்போது ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் annual report to the union ministry on the administration of scheduled area or tribal area of the states. அதெல்லாம் என்ன ட்விஸ்ட், ரொம்ப சிம்பிள். இங்க யார் வரமாட்டாங்க, சீஃப் மினிஸ்டர் வரமாட்டாங்க. யார் வருவாங்க, கவர்னர். புரிஞ்சதுங்களா? யாருங்க, கவர்னர். புரிஞ்சிருச்சா? பொதுவா எந்த இடத்துலயுமே சீஃப் மினிஸ்டர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டார் சென்டருக்கு. புரிஞ்சதுங்களா? எந்த இடத்துலயுமே நம்ம ரீட் பண்ண கிடையாது. ஆமாவா இல்லையா? சென்ட்ரல் இங்க இருந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறாரா? ஒன்னே கிடையாது. கவர்னர் தான் ரிப்போர்ட் கொடுப்பார். கவர்னர் தான் என்ன கொடுக்குறாரு, ரிப்போர்ட் கொடுப்பார். கவர்னருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஒர்க் இருக்கு, ட்ரைபல் ஏரியாவை பார்க்கணும். என்ன ஏரியா பார்க்கணும், ட்ரைபல் ஏரியா, SC ST ஏரியாவை அவர் பார்க்கணும். எக்ஸ்க்ளூசிவா பிரசிடென்ட்டுக்கு இல்லாத ஒரு ஒர்க்கை யாருக்கு இருக்கு, கவர்னருக்கு இருக்கு. புரிஞ்சதுங்களா? ஆமாவா இல்லையா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சு போச்சா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மேபி இது நம்ம ரீட் பண்ணலைன்னா இது நமக்கு தெரியாம இருக்கும். புரிஞ்சதுங்களா? ரீட் பண்ணலைன்னா தெரியாம இருக்கும், பட் இது ஓரளவுக்கு தெரியும். அப்போ ஆர்டிகல் 244, அதே மாதிரி ஷெட்யூல் 5 and ஷெட்யூல் 6 சொல்லுங்கம்மா. கிராம சபா தானே? ஓகே ஓகே, வில்லேஜஸ் இன் த பிளாக் இல்லையா? கரெக்ட். இது வந்து கிராம சபை தான் வரும். இது பாருங்க, கிராம சபா அண்ட் கவுன்சில் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
அஸ்ஸாம் ரீஜனல்ல இருக்கு இல்லையா ட்ரைபல் கவுன்சில், என்ன கவுன்சில்? ட்ரைபல் கவுன்சில். கவுன்சிலும் வரும், ஓகே, கவுன்சிலும் வரும் அண்ட் கிராம சபாவும் வரும். வில்லேஜஸ் இந்த பிளாக் அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? பிளாக் the lowest part of the cluster of villages in the block. இது ஓரளவுக்கு ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். கிராம சபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி அதர் தென் ட்ரைபல் ஏரியா தான் கிராம சபா வரும். நல்லா பார்த்துக்கோ, புரிஞ்சுதா? இப்போ ட்ரைபல் ஏரியாவில் என்ன வருது? ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிராம சபாவே இல்லை. அந்த இடத்துல என்ன கிடையாது? கிராம சபாவே கிடையாது. அப்போ the lowest unit என்னவா இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு கீழே இருக்கக்கூடிய வில்லேஜ் பிளாக்கா தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆன்சர் கீ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க, நெட்ல ஒரு தடவை ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் டவுட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஷெட்யூல் 244 வரும்போது 5 and 6 வருது. பட் அந்த 6 எக்ஸ்க்ளூசிவ்லி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் வருது. புரிஞ்சுதா? அண்ட் அப்படி வரும்போது ட்ரைபல் ஏரியாஸ்ல என்ன கிடையாது? பஞ்சாயத்து ராஜே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ அந்த இடத்துல அது எப்படி அப்ளிகபிள் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு தடவை இதை வேணும்னா நெட்ல போய் செக் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஆன்சர் கீ புக் இருக்கு இல்லையா, அரிகந்த் இருக்கு, விஷால் இருக்கு, அண்ட் டிஃப்ரெண்ட் புக்ல டிஃப்ரெண்ட் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்றது முக்கியமானது. அது இருக்கிறத நீங்க அப்படியும் பார்க்காதீங்க, வெரிஃபை பண்ணிக்கிட்டே பாருங்க. எல்லா புக்கிலுமே ஒரே ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா வேற, பட் டிஃப்ரெண்ட் புக்கர்ல டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். பிகாஸ் என்ன சொல்றாங்கன்னா, district considers the largest administrative unit which forms schedule area while the lowest unit is a cluster of villages in the block. சில சோர்ஸ் புக், சில சர்ச்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல கிராம சபாவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏரியாஸ்ல? ட்ரைபல் ஏரியாஸ்ல. ஸோ அதனால நீங்க திருப்பி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லைன்னு கிடையாது, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா பெசா ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் 1995, அரௌண்ட் 1995ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி தான் அந்த ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட், ட்ரைபல் ஸ்டேட்லுமே பஞ்சாயத்து ராஜ் வருது. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் என்ன கிடையாது? பஞ்சாயத்து ராஜும் இல்லை. நம்ம படிச்சிருப்போம் எக்ஸம்ஷன், என்னது? பஞ்சாயத்து ராஜ். அப்போ நம்ம கிராம சபான்னு டிசைட் பண்ணிட முடியாது. புரிஞ்சுதா? ஓகே, அதை மட்டும் வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வேணா சொல்றேன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாருங்க, Statement 1, the Supreme Court of India has held in sub judgment that the reservation policies made under Article 16 Class 4 of the Constitution India would be limited Article 335 for the maintenance of efficiency of administration. Article 335 SC/ST புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? The promotion and service இதெல்லாம் வருதையா, அதை பத்தி தான் கொடுத்துருக்கேன். திருப்பி போட்டிருக்கேன் Article 35 பாருங்க இந்த சைடு. What is Article 335? The claims of the members of scheduled tribes and scheduled castes shall be taken into consideration consistently with the maintenance of efficiency of administration in the making of appointments to services and post connection with the affairs of union of a state. Okay, பாரு. The second statement read பண்ணுங்க. Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration. பாருங்க, first statement right, second statement பாருங்க. Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration. But இது வந்து கிடையாது. புரிஞ்சு? ஏன்னா இந்த Constitution of India define இந்த இடத்துல இல்ல, நம்ம போகும்போது இன்னும் 4-5 இடத்துல பார்க்க போறோம். புரிஞ்சதுங்களா? இந்த வார்த்தை நிறைய இடத்துல வருது. The Indian Constitution define பண்ணிருக்கா, இல்ல சுப்ரீம் கோர்ட் டிஃபைன் பண்ணிருக்கா, இல்ல லா டிஃபைன் பண்ணுதா அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். புரிஞ்சதுங்களா? பாருங்க, what is Article 335? Article 335 claims of the members of SC/ST shall be taken into consideration consistently with the maintenance of efficiency of administration, the making appointment services. But இதுல பாருங்க, இதுல Constitution of Indiaவில் அந்த efficiency of administration என்னதுங்க? efficiency of administration அப்படின்றத பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த டெஃபினேஷன் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். நிறைய இடத்துல இதை தான் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த டெஃபினேஷன், எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினேஷன் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. புரிஞ்சதுங்களா?
ஸோ இது சின்ன 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 மிஸ்டேக் தான் நமக்கு இருக்கும். பட் இதெல்லாம் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக வருது, புரிஞ்சுதுங்களா? அப்போ கரண்ட்டில் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக ஏதாவது நம்ம நியூஸ் பேப்பரில் நம்ம ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அப்போ அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் போடும்போது அது ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸும் போடுவாங்க, அது ரிலேட்டடாக என்ன கேசஸ்ன்னு போடுவாங்க. ஏன்னா நிறைய அதுதான் வந்திருக்கு. நீங்கள் கரண்ட்டை நம்ம நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ எடுக்கும்போதே அது ரிலேட்டடாக நம்ம சைடு எல்லாமே நீங்கள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு என்னதுங்க, ஸ்டேட்மெண்ட்டு சரி வாங்க, டவுட்ஸ் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு ஃபிளாக் கோட் இன் ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002. நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நிதின் சிங்கானியான்னு ஒரு புக்கில் நம்ம கிளாஸ் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன எடுத்தோம்? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எடுத்தமா, ஞாபகம் இருக்கா? அதில் பின்னாடி ஒரு சாப்டர் இருந்துச்சா, ஃபிளாக் கோட். புரிஞ்சதுங்களா? இருக்கா, அதுலயே இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். புரிஞ்சதுங்களா? ஒரு சாப்டர் வேணா செக் பண்ணிக்க, அது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதில் கொடுத்துருப்பாங்க ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா இஸ் 600 mm அண்ட் 400 mm. இதுல சின்ன சின்ன மிஸ்டேக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இது வராது, எவ்வளோ வராதுங்க, 2:3:2ன்னு போடுறா இல்லையா, அந்த 3:2 ஓட ரேஷியோ இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் சைஸ். ஓகே, இதுல 600 என்னதுங்க, 600 400 அந்த ரேஷியோ இங்கேயும் கொடுக்கல. புரிஞ்சதுங்களா? புரியுதா? இது ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் பேஸ்டான ஒரு கொஸ்டின், இது ஒரு ஃபேக்ட் பேஸ்டான ஒரு கொஸ்டின். இதை நம்ம உள்ள போய் திரும்பி பார்க்க முடியாது. புரிஞ்சதுங்களா? ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. The ratio of the length of the height and width of the flag shall be 3:2. இது ஓகே. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த சைஸ் வந்து கொடுக்கல, ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சைஸ். பிகாஸ் அந்த ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்றது டைமென்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைடு அவங்களே ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சைஸ் பார்க்கும்போது அது வரல அப்படின்ற. புரிஞ்சதா? இது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். இது ஆக்சுவலி இது கல்ச்சர்ல வருது, இது பாலிட்டியில தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, என்னமா இதானே? Consider the following statement with respect to Constitution Day. இங்க கரண்ட்ல நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணும்போதே நிறைய டேஸ் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டே, கான்ஸ்டியூஷன் டே, ஃபாரஸ்ட் டே, ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒரு டே வரும். அந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்றது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. The Constitution Day is celebrated 26 November every year to promote constitutional values among citizens. இந்து நியூஸ் பேப்பர்ல அப்படியே இருந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வருஷமும் கூட இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. புரிஞ்சதுங்களா? அந்த டே நம்ம எதுக்காக ஃபாலோ பண்றோம்? 26 நவம்பர். பிகாஸ் அந்த டே தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். எதை அடாப்ட் பண்ணியிருப்போம்? கான்ஸ்டியூஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 26 November 1914 the Constitutional Assembly of India set up drafting committee under chairmanship. பாருங்க, இதுல ஆன்சர் கே தப்பாயிடுச்சு. இதுல ஆன்சர் தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிக்கிறோம் 1947 ஆகஸ்ட் 29 1947 ஆகஸ்ட் 29ல தான் டிராஃப்டிங் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? டிராஃப்டிங் கமிட்டி. அம்பேத்கர் தலைமையில 7 member டிராஃப்டிங் கமிட்டி. அப்போ ஆன்சர் என்னது? இது தப்பு. எது தப்பு? ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 ரைட். ஆமாவா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் 1 என்னதுங்க? ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 என்னதுங்க? அப்போ என்ன ஆன்சர் வந்துருச்சு? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். புரிஞ்சதுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, consider the following statement. According to the Constitution of India, the central government has a duty to protect states from internal disturbances. இது நம்ம படிச்சிருக்கோம். ஆர்டிகல் 355. ஆர்டிகல் ஞாபகம் இருக்குங்களா? 2 டியூட்டி சென்டர் கொடுத்திருப்பாங்க, எக்ஸ்டர்னல் இன்டர்னல். இதுல இருந்த எல்லா மாநிலங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னொரு டியூட்டி கொடுத்திருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டுமே அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அதுதான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே கான்ஸ்டியூஷன் படிதான் போகுதா அப்படின்றதும் பார்க்கணும். யார் பார்க்கணும்? சென்டர். ஒருவேளை இது ரெண்டுலுமே வயலேட், செகண்ட் ப்ரொவிஷன்ல வயலேட் ஆகுதுன்னா ஆஸ் பர் ஆர்டிகல் 365 படி 356 கொண்டு வரலாம். யாரு? பிரசிடென்ட். யாருங்க? பிரசிடென்ட். இது பாலிட்டியில அப்படியே இருக்கு உங்களுக்கு. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா exempts the state from providing legal counsel to person being held for preventive detention. பாருங்க, the Constitution of India exempts the states from providing legal counsels to being
preventive detention தெரியல. What is preventive detention? முன் தடுப்பு காவல் சட்டம். என்ன சட்டம்? முன் தடுப்பு காவல். According to the Prevention of Terrorism, TADA Act, POTA Act, TADA Act, அதே ஆக்ட் தாங்க. ஆர்டிகல் 22 குள்ள தான் பாரு. Confession of accused before the police cannot be used as evidence. இதுல ஒரே ஒரு சின்ன இதுதான். என்ன அப்படின்னா இத பாருங்க, cannot be இல்ல can be used. புரிஞ்சுதுங்களா? Can be used as evidence. புரிஞ்சுதுங்களா? இது வந்து அந்த சட்டங்களுக்குள்ள போகுது. எந்த சட்டத்துக்குள்ள போகுது? போட்டா சட்டத்துக்குள்ள போகுது. புரிஞ்சுது? Prevention of Terrorism Act. என்ன ஆக்டுங்க? Prevention of Terrorism Act படி ஒருத்தர confession of accused before the police can be used as evidence. Okay, இது cannot be used ன்னு கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணுதான் difference. புரிஞ்சுதா? Preventive detention முன் தடுப்பு காவல் சட்டம். என்ன சட்டம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா இல்லையா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? The Constitution of India exempts states from providing. இதுல பாருங்க, the Constitution of India. என்ன இந்தியா? Constitution of India exempts from providing legal counsel to person being constitutional. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்கா பாருங்க. மூணாவது பாருங்க, according to the Prevention of Terrorism Act. According to the Prevention Act. இதுல இந்த ஒரு வார்த்தை பார்க்கணும், இதுல நீங்க இந்த வார்த்தை பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? எந்த வார்த்தை பார்க்கணும்? Constitution of India. என்ன இந்தியா? ஏன்னா முன்னாடி ஒரு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதுலயே தான் Constitution define. என்ன கொடுத்திருந்தது? Constitution define. பட் Constitution define அப்படின்றது கிடையாது. ஏன்னா Constitution அப்படி பாருங்க, statement 2 also incorrect. According to Article 22 of Constitution of India, protection against arrest and detention in certain cases, no person who is arrested shall be detained in custody without being informed as soon as may be, or of the ground such arrest shall be denied the right to consult and to be deformed the legal practitioner of his choice. Questions பாருங்க. Okay, statement incorrect ன்னு அர்த்தம். புரிஞ்சதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒண்ணுதான் ரைட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 13th question. Consider the following statement in respect of election of president. லாஸ்ட் இயர் எலெக்ஷன் நடந்ததுன்னு நினைக்கிறேன். எப்ப நடந்ததுங்க? முர்மு எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? 23 22 22 எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? திரௌபதி முர்மு. அதாவது அந்த 1 இயர் ஃபுல்லாவே அது எலெக்ஷன் ரிலேட்டடா தான் பேசிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிலேட்டடா வருதுனாலே அப்போ அது ரிலேட்டடா பேப்பர்ல என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுது? ஏன்னா அது ரிலேட்டடா இன்னும் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, பின்னாடி இருக்கு பாருங்க. Consider the following statement respect to election of the president. The members of nominated to either house of parliament or legislative assemblies of states are also eligible to inclusion of electoral college. தப்புன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? யார் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல யார் இருப்பாங்க? எலெக்டோரல் காலேஜ்ல யார் இருப்பாங்க? only elected MPs MLAs. அதானே நம்ம பார்த்துருப்போம். யார் இருப்பாங்க? elected MPs MLAs இருப்பாங்க. அப்ப நாமினேட்டட் வருவாங்களா? வர மாட்டாங்க. யார் வர மாட்டாங்க? நாமினேட்டட் வருவாங்களா? கண்டிப்பா வர மாட்டாங்க. புரிஞ்சதுங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுங்க. higher the number of elective assembly seats, higher is the value of vote of each MLA of state. கிடையாது, lower. என்னதுங்க? lower ஆகும். புரிஞ்சதுங்களா? எப்படி அப்படின்றத நான் சொல்றேன், பட் இது வந்து தப்பு. அடுத்தது the value of vote of each MLA of Madhya Pradesh is greater than that of Kerala. அதாவது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக்கா எப்பவுமே படிச்சுட்டு இருக்க மாட்டோம். இது கரண்ட்ல வரும். எலெக்ஷன் ரிலேட்டடா வரும்போது பேப்பர்ல எல்லா நியூஸும் வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய வேல்யூ ஓட்ஸ் எவ்வளோ, எம்எல்ஏஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஓட் ஷேர் எவ்வளோ. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே வரும். அப்போ நம்ம அதை கரண்ட்ல அதை அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? கரண்ட்ல அப்டேட் பண்ணணும். பட் the value of vote of each MLA of Madhya Pradesh is greater than that of Kerala அப்படின்னா தப்பு. புரிஞ்சுதுங்களா? கேரளாவில் தான் அதிகம். மத்திய பிரதேசத்தை விட கேரளாவில் ஒரு எம்எல்ஏ போடக்கூடிய ஓட்டோட வேல்யூ மத்திய பிரதேசத்தில் ஒரு எம்எல்ஏ போடக்கூடிய ஓட்டோட வேல்யூ விட அதிகமாக இருக்கும். அதனால இதுவும் தப்பு. The value vote of each MLA of Puducherry is higher than that of Arunachal Pradesh because the ratio of total population to total number of elected. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு எம்எல்ஏவோட ஓட்டோட வேல்யூ எப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது ரைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. ஒரு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ என்ன? டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ. அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும். 1/1000 படிச்சிருப்பான் இல்லையா? அப்போ என்ன கிடைக்குங்க? ஒரு வேல்யூ கிடைக்கும். கிடைக்குமா? இப்போ
இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா சொல்லுங்க? இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். பேஸ்ட் ஆன் என்னதுங்க? பாப்புலேஷன். இங்க பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்க கீழே என்னதுங்க? பாப்புலேஷனை டிவைட் பண்ணி நீங்க எம்எல்ஏஸை போட்டு இன்ட்டு 1/1000 போட்டா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ மாறிக்கிட்டே இருப்பார். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சார் அப்டேட் பண்றதுன்னா கரண்ட்ல தான். மற்றபடி நம்ம 28 ஸ்டேட்டோடைய இதை நம்ம எல்லாம் மனப்படலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரண்ட்ல வரும்போது அப்போ கொடுத்துருப்பாங்க, அப்போ நம்ம அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான கொஸ்டின் கிடையாது, அப்பப்போ கரண்ட்ல வரக்கூடிய கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, அது ஸ்டாட்டிக்கான பொசிஷன் தான். பட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வரும்போது என்னதுங்க? இது கூட ஓகே, பட் இதெல்லாம் கரண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த வருஷம் அந்த நேரத்துல கரண்ட்ல பேப்பர்ல வந்திருக்கும். ஸோ புதுச்சேரி பாருங்க, அவங்கள விட புதுச்சேரியோட வேல்யூ அதிகமா இருக்கு, அவங்கள விட இது அதிகமா இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? எப்படி வந்து டிசைட் பண்றாங்க தெரியலையா? நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல 2 எவ்வளோங்க? 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்க? 234. எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க? 7.2 இருப்பாங்க. 7.2 டிவைடட் பை 234 இன்டூ 1/1000 போட்டா ஒரு வேல்யூ. இது தமிழ்நாடு. அதே மாதிரி கேரளா, அதே மாதிரி கர்நாடகா. புரிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அடுத்தது வாங்க, கான்செப்ட் த ஃபாலோவிங். பாருங்க, இது ஆக்சுவலி எக்கானமி கொஸ்டின் இங்க கொடுத்துட்டான். புரிஞ்சதுங்களா? இது எக்கானமி கொஸ்டினுங்க. உங்களுடைய புக்ல இருக்குமான்னு தெரியல, பாருங்க. Consider the following: demographic performance, forest and ecology, governance reform, stable government, tax and fiscal effort. என்னதுங்க? tax and fiscal effort அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, the 15th finance commission. என்ன கமிஷன்? 15th finance commission. finance commission ஓட work என்னதுங்க? tax distribution. finance commission recommended என்னதுங்க? tax distribution between center and state. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதா finance commission. நம்ம லாஸ்டா ஏதோ ஒரு கிளாஸ்ல தான் பார்த்தோம். ஸோ இது வரைக்குமே எல்லாருமே 1971 பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஃபண்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 14th finance commission வந்து 1971 சென்சஸ் அண்ட் 2011 சென்சஸை பார்த்தாங்க. 15th finance commission 2011 சென்சஸை மட்டுமே பார்த்தாங்க. அதனால எல்லா ஸ்டேட்டுமே அவங்களோட சண்டை போடுறாங்க சென்டரோட. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டுக்கெல்லாம் கம்மியான ஃபண்டு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாத ஸ்டேட்டுக்கெல்லாம் அதிகமான ஃபண்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கூட நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட படிச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப ரீசெண்டா அதேதான் இந்த 15th finance commission எதையெல்லாம் எடுத்து கிரைட்டீரியாவை எடுத்து ஃபண்ட் அலாட் பண்றாங்க அப்படின்னா, புரிஞ்சுதுங்களா? எதெல்லாம் எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் டெமோகிராபிக் பாப்புலேஷன் பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது எதை பாக்குறாங்க? ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி. அதுக்கப்புறம் மூணாவது எதை பாக்குறாங்க அப்படின்னா டாக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட். இன்னும் 2 கிரைட்டீரியா இருக்கு, ஆனா இது 2 கிடையாது. என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா பாருங்க, 45% எது கொடுப்பாங்கன்னா இன்கம் டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்க? இன்கம் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஏரியா, எவ்வளவு ஏரியான்றதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஈகாலஜி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. எதை பெர்ஃபார்மன்ஸ்? டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது டாக்ஸ் எஃபோர்ட். என்ன பாக்குறாங்க? டாக்ஸ் எஃபோர்ட். ஓகே, இது வந்து 15th finance commission நம்ம ரீட் பண்ணும்போது, ஏன்னா இது இந்தியா ஃபுல்லா கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. இந்த 15th finance commission எப்படி ஃபண்ட் அலாட் பண்றாங்க, இப்ப கூட இந்தியாவில் இப்ப கூட கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 பைசாவில் 29% தான் நீங்க தரீங்க, கர்நாடகாவுக்கு 15 பைசா தான் நீங்க தரீங்க. ஆமா வயல கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கா இல்லையா? அப்போ 15th finance commission எதை பேஸ் பண்ணி ஃபண்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது கரண்ட்ல வருது, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வச்சு கொடுக்கறதுல, எதை வச்சு கொடுக்கறதுல? ஸ்டேபிளான கவர்மெண்டா அப்படின்னு பார்த்து கொடுக்குறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கவர்னன்ஸோட ரீஃபார்ம்ஸ் பார்த்து கொடுக்குறாங்களா? அதுவும் கிடையாது. புரிஞ்சதுங்களா? அப்போ இந்த 3 கரெக்டா இருக்கு. புரிஞ்சதுங்களா? இது 3 கரெக்டா இருக்கு. டெமோகிராபி, அப்புறம் ஃபாரஸ்ட், அப்புறம் டாக்ஸ் எஃபோர்ட். புரிஞ்சதுங்களா? புரியுதா? கொஸ்டின் என்னதுங்க? How many of the above criteria other than population? Only 2, only 3, only 4, only 5 ன்னு கொடுத்துருக்காங்க. only எவ்வளோங்க? only 3 தான் ரைட். புரிஞ்சதுங்களா? புரியுதா? அடுத்தது பாருங்க. In India, which one of the following compiles information on industrial dispute, closure, retrenchments and layoff factories employing workers? இது வந்து எக்கானமிக் கொஸ்டின். இது புரிஞ்சதுங்களா? என்ன கொஸ்டினா? எக்கானமிக் கொஸ்டின். பட் இருந்தாலும் இங்க கொடுத்தாச்சு, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இன்ஃபர்மேஷன் ஆன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். என்ன டிஸ்பியூட்டா?
இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், அப்புறம் க்ளோசர், அப்புறம் ரிட்ரென்ச்மெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ரெடியூசிங் த காஸ்ட், அதே மாதிரி ரெடியூசிங் த லேபர்ஸ். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பேர் தான் என்னதுங்க ரிட்ரென்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லே ஆஃப்னாலும் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஆட்கள் எல்லாம் நிறுத்துறது. ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாத்த கம்பைல் பண்ணி ஃபாலோ பண்றதெல்லாம் யாரு, எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரிங்க? லேபர். யாருங்க? லேபர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரி எல்லாம் எதுக்குள்ள வருதுன்றதை நம்ம பார்க்கணும். இது நீங்க எக்கானமில வரும், ஆக்சுவலி இது பாலிட்டியில கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த எந்தெந்த மினிஸ்ட்ரிக்குள்ள எதெல்லாம் வருது அப்படின்றத கம்பல்சரி நீங்க கரண்ட்ல வரும்போது பார்த்துக்கோங்க. ஓகே. If a particular area is brought under 5th schedule, முன்னாடி தான் பார்த்தோம் article 244. புரிஞ்சதுங்களா? அப்ப இங்க வருது பாருங்க. இது 2022 क्वेश्चन, அது 2023 क्वेश्चन, இது வந்து 2022 क्वेश्चन. அதே இஷ்யூ தான் வருது பாருங்க. If a particular area is brought under the 5th schedule of the constitution, which one of the following statement best reflect the consequence of it? அதே क्वेश्चन இல்ல, அது ரிலேட்டடான क्वेश्चन. புரிஞ்சதுங்களா? இது ரிலேட்டடா SC ST 5th schedule 6th schedule article 244 அது நம்ம பார்த்துக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? பட் இதனால என்ன, ஒருவேளை ஒரு ஏரியா இருக்க கோயம்புத்தூர், இப்போ வந்து இதை வந்து எந்த ஷெட்யூல்குள்ள சேர்த்துறாங்க? 5th ஷெட்யூல்குள்ள சேர்த்துறாங்க அப்படின்னா இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பாருங்க. This would prevent the transfer of land of tribal people to non-tribal. This would create a local self-governing body in that area. கிடையாது. This would convert the area into urban territory. அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. It states the state having such areas would be declared special category state. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எங்கேயுமே ரீட் பண்ணது கிடையாது, வரவும் கிடையாது. புரிஞ்சதுங்களா? அப்போ ப்ராபப்ளி நம்ம ஏன்னா 5th schedule 6th schedule மெயினாவே யாருக்காக சொல்லுதா? tribal SC ST. என்னதுங்க? SC ST. அப்போ என்னதுங்க? This would prevent the transfer of land of tribal people to non tribal people. புரிஞ்சதுங்களா? ஸோ இது வந்து நீங்க லாஜிக்கா யோசிச்சாலே வந்துருது. புரிஞ்சதுங்களா? இது இந்த கொஸ்டின். புரிஞ்சதா? சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவசரப்பட்டு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே பொறுமையா அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே போதும். பாருங்க, consider the following statement. Pursuant to the report of H.N. Sanyal Committee, the contempt of court 1971 passed. இது கரண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ரிலேட்டட் ஆக்டோ ரிலேட்டட் எக்ஸ்பிளனேஷனோ கிடையாது. அப்போ கோர்ட்ல ஒரு விஷயம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டு யாரோ ஒரு கண்டெம்ட் பாஸ் பண்றாங்க, உடனே பேப்பர்ல வருது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இந்த ஆக்ட் எப்ப பாஸ் பண்ணாங்க, யாருக்கு அப்ளிகபிள், உடனே அந்த பேப்பர்ல வரக்கூடிய இஷ்யூவை கரண்ட்ல அப்படியே வருது. அதை நம்ம கொஸ்டினா கேட்டுறாங்க. புரிஞ்சதுங்களா? இதெல்லாம் வரும்போது இதை நம்ம கரண்ட்ல தான் அப்டேட் பண்ணி ஆகணும். பை ஸ்டாட்டிக்கா கிடையாது. இந்த போர்ஷன் என்ன கிடையாது, ஸ்டாட்டிக்கான போர்ஷன்ல நம்ம பார்க்கறது இல்ல. So pursuant to the report of Sanyal Committee, the contempt of court 71 was passed. The Constitution of India empowers the Supreme Court and High Court. இது வந்து ஸ்டாட்டிக்கான போர்ஷன். புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? The Constitution of India empowers Supreme Court and High Court to punish for contempt to themselves. Okay. அடுத்தது the Constitution, நல்லா பார்த்துக்கோங்க. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வார்த்தை வருது, அதை நம்ம ஒரு தடவை நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு வந்துச்சுனாலே வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் சிவில் கண்டெம்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட். அடுத்தது இன் இந்தியா த பார்லிமெண்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு மேக் லாஸ் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். சரி, ஓகே. பாருங்க, இதுல which of the following statements given above correct? ஸ்டேட்மெண்ட் 1 நமக்கு தெரியாது, ஏன்னா அது கரண்ட்ல வரும். கரண்ட்ல கண்டெம்ட் கோர்ட் ரிலேட்டடா வரும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். சானியல் கமிட்டி என்ன சொல்லுதுன்றது. செகண்ட் பாருங்க, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியுது. ஓகே. ரெண்டு பேருமே என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. யார் ரெண்டு பேருக்கும்? ஹைகோர்ட்டுக்கு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. பட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் அப்படின்னு கொடுத்துட்டா, அந்த வார்த்தை டிஃபைன் கொடுத்துட்டாலே இது வருதான் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். புரிஞ்சதுங்களா? கண்டெம்ட் பாருங்க, சிவில் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட். இப்போ பாருங்க ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். என்ன கமிட்டி அது? Sanyal Committee. The committee was set up 61 under the chairmanship of Sanyal, then additional Solicitor General. The committee made comprehensive examination of law and problems related to contempt of the court. And as per the அந்த கமிட்டி படி தான் ஆக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். புரிஞ்சுதுங்களா? என்ன கமிட்டி?
சானியல் கமிட்டி படி தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட பாஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே ஆன்சர் வந்துருச்சு. அப்பதான் ஆக்ட பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எதெல்லாம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு அந்த ஆக்ட்ல தான் சொல்லிருப்பாங்க. எந்த ஆக்ட்ல தான் சொல்லிருப்பாங்க? அந்த ஆக்ட்ல தான் சொல்லிருப்பாங்க. The statement 2 is correct. Supreme Court and High Court have been empowered with the contempt of court under Article 129 and 215 of the Constitution. அது ரெண்டு பேருக்குமே பவர் இருக்கு. அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். Statement 3 is incorrect. The Constitution of India does not define. அதான் நல்லா பார்த்துக்கணும். எங்கெல்லாம் Constitution define வந்துருச்சோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா முழிச்சிரணும்னு அர்த்தம். என்னதுங்க? டிஃபைன் கொடுத்தாலே போதும், டிஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா அப்படி இல்லையா? அவன் நிறைய இடத்துல நீங்க நிறைய கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை அப்படியே திருப்பி இருக்கு. தி கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் டிஃபைன் contempt and criminal civil contempt and criminal contempt. The fourth statement is correct. Article 142 of the Indian Constitution clearly states that subject to the provision of any law made by the behalf of Parliament, the Supreme Court shall have all and every power to make any order, punishment. பாராளுமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. புரிஞ்சதுங்களா? பார்லிமெண்ட் கேன் மேக் லா. எது ரிலேட்டடா? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். புரிஞ்சதுங்களா? அண்ட் அது ரிலேட்டடா என்ன ஏதுன்றதை அவங்க எல்லாம் மேக் பண்ணலாம். புரிஞ்சுதான்? ஏன்னா அந்த ஆக்ட பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ணுது. எந்த ஆக்ட? அந்த சானியலுடைய இதுபடி பார்லிமெண்ட்ல தான் ஆக்ட லா பண்ணிருப்பாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 4 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டு. பட் இந்த இடத்துல நீங்க நல்லா முழிச்சுக்கணும். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்ல, எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வார்த்தை வருதுன்னா பாத்துக்கோங்களேன். என்ன வார்த்தை அது? டிஃபைன். புரிஞ்சுதுங்களா? அப்படின்னாலே அது தப்பு தான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருச்சா? ஏன்னா இந்த ஆக்டை இது பண்ணி தான் பாஸ் பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல எங்க போய் டிஃபைன் பண்ணிருப்பாங்க? புரிஞ்சுதுங்களா? டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வார்த்தை நிறைய இடத்துல நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் ஆன்சர் 1 and 2, 4 தான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க? பார்க்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க. Consider the following statements. A bill amending the constitution requires prior recommendation of the president. அப்படியா? ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றீங்க, அதுக்கு பிரசிடென்ட் உடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் வேணுமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் உடைய பிரியர் ரெக்கமெண்டேஷன் வேணுமா? சொல்லுங்க. வேணா. என்னதுங்க? வேணா. அடுத்தது, when a constitution amendment bill is presented to the president of India, it is obligatory for the president to assent. இது நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ரைட். புரிஞ்சதுங்களா? அடுத்தது என்னதுங்க? The constitution amendment bill must be passed by both those Lok Sabha and Rajya Sabha by special majority and there is no provision for joint sitting. Right. புரிஞ்சுதுங்களா? ஆமாவா இல்லையா? ரைட் தானே? அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் இருக்கா? கிடையாது. மணி பில்லுக்கு ஜாயின்ட் சிட்டிங் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி 2/3 மெஜாரிட்டியில தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் பாஸ் ஆகும். as per article 368. as per article. அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? 1 and 3 ரைட் ஆகுமா? சரி, என்னதுங்க? 2 and 3 ரைட் ஆகுதா? அப்போ இது தப்புன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக்கான பொசிஷன் தான். புரிஞ்சுதுங்களா? என்ன பொசிஷன் தான்? ஸ்டாட்டிக்கான பொசிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, consider the following statement. The Constitution of India classifies the ministry into 4 ranks. Chief Minister, Cabinet Minister, Minister of State, Independent Charge, Minister of Deputy Minister. General of 4 எல்லாம் கிடையாது, 3 தான். அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ண கிடையாது. புரிஞ்சுதுங்களா? 1. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க எத்தனை டைப் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிஸ்டர் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர். இருக்கிறத 3 கேட்டகரி தான். ஆமாவா இல்லையா? அப்படிதானே? அது கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணதா நம்ம எங்கேயாவது படிச்சோமா? இல்ல. அப்போ அது தப்பு. என்னதுங்க? தப்பு. அடுத்தது என்னதுங்க? The total number of ministers in the union government including prime minister shall not exceed 15%. 91st amendment. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 91st அமெண்ட்மெண்ட்ல சொல்லிருக்கா எதை தாண்டக்கூடாது? 15% தாண்டக்கூடாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 ரைட், 2 ரைட். புரிஞ்சுதுங்களா? அப்ப எது ரைட்? அது மட்டும்தான் ரைட். இது ஸ்டாட்டிக்கான பொசிஷன். புரிஞ்சுதுங்களா? ஆமாவா இல்லையா? அடுத்தது என்ன கொஸ்டின் பாருங்க. which of the following எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? லோக்சபாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன? டு ராட்டிஃபை டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சியா? இல்ல, ராட்டிஃபை கிடையாது. டிஸ்அப்ரூவல். என்னதுங்க? படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? ராட்டிஃபை 2 பேருமே பண்ணிக்கலாம்.
லோக்சபாவும் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாவும் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை லோக்சபா இல்லாத நேரத்தில் டெம்பரரியா ராஜ்யசபாவும் அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோக்சபா செஷன் வந்த உடனே லோக்சபாவும் அப்ரூவல் பண்ணுவோம். அப்போ ராட்டிஃபை வராது. ஒருவேளை நேஷனல் எமர்ஜென்சியை டிஸ்அப்ரூவல் பண்ணணும்னா அந்த பில்லு தான் கண்டிப்பா எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணா, லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ண. புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது, the pass motion of no confidence against council of minister. ஐயோ கரெக்ட் தானே? எங்கடா அது? to pass no confidence motion. என்ன motion? what is no confidence motion? நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க வரும்? லோக்சபாவுக்கு தான் வரும். எங்க தான் வரும்? லோக்சபா. அடுத்தது என்னதுங்க? இம்பீச் த பிரசிடென்ட். இல்ல அப்படியெல்லாம் நம்ம எங்கேயுமே ரேட் பண்ணல. பில்ல எங்க வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்? ஒன்லி 2. கரெக்ட் தான்? கரெக்டா இல்லையா? ஒன்லி 2 மட்டும்தான் இங்க ரைட்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா இல்லையா? ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்கான போர்ஷன், இது கரண்ட்ல வரல. புரிஞ்சுதுங்களா? இது நம்ம லட்சுமிகாந்த் படிச்சாலே நமக்கு தெளிவாயிடும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, with reference to anti-defection law in India, consider the following statement. இதுவும் ஸ்டாட்டிக்கான போர்ஷன் தான் பாருங்க. The law specify that a nominated legislature cannot join any political party within 6 months. இங்க தான் ஆன்சர் நம்ம படிச்சிருப்போம், திருப்பி படிச்சிருப்போம். after expiry of 6 months அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காரு. என்ன மெம்பர்? நாமினேட்டட். அவரு டென்யூர் முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி போய் ஜாயின் பண்ணாதான் அவருடைய மெம்பர்ஷிப் என்ன பண்ண முடியும்? டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். as per representation of as per anti defection law. as per anti defection law. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? within 6 months ன்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? என்ன 6 months? within 6 months கிடையாது. புரிஞ்சுது? after 6 months. என்னதுங்க? அவர் டென்யூர் முடிஞ்சு after 6 months. புரிஞ்சுதுங்களா? அதுக்குள்ள ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The law does not provide any time frame within which the presiding officer had to decide a defection case. So the law does not provide. இது வந்து கரெக்ட் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ள அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது பத்தி நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது. அவங்க முடிவே எடுக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல. அப்புறம் கோர்ட்டுக்கு போகும். ஆமாவா இல்லையா? பல விஷயங்கள் நடக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னதுங்க? சொல்லுங்க. தப்பு. புரிஞ்சுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 is wrong. Second is right statement. கரெக்டா? எனி கன்ஃபியூஷன் இருக்கா? கரெக்ட் தானே? சரி வாங்க. அடுத்தது என்னதுங்க? consider the following statements. Attorney General of India. என்ன General of India? Attorney General of India, Solicitor General of India, the only officers of the government who are allowed to participate in meetings of Parliament of India. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம படிச்சிருப்போம், எஸ்ன்னு படிச்சிருப்போம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன மிஸ்டேக். நமக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னா, யார் வரமாட்டாரு? Solicitor General வரமாட்டார். புரிஞ்சுதுங்களா? அட்டார்னி ஜெனரல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசலாம், ஓட்டிங் கிடையாது, மற்றபடி எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் கமிட்டி கூட அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இவரை பற்றி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல்ல பார்லிமெண்டரி கமிட்டியில அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கமிட்டியில கூட என்ன பண்ணிக்கலாம்? அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன ரைட்ஸ் கிடையாது அவருக்கு? ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி சோலிசிட்டர் ஜெனரலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ற அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது, அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் India, the Attorney General of India submit his resignation when the government which appointed him resign. நல்லா பார்த்துக்கோங்க. அவர் கவர்மெண்ட், அவர் அப்பாயிண்ட் பண்ண பிஜேபி கவர்மெண்ட் ரிசைன் பண்ணும்போது அவரும் ரிசைன் பண்ணுவாரானா? ரிசைன் பண்ணுவார், இல்லைன்னு கிடையாது. ஆனா இங்க என்ன விஷயம்னா, அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் என்னதுங்க? அதான் விஷயம். புரிஞ்சதுங்களா? என்னதுங்க? அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. என்ன கிடையாது? அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. பொதுவா அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஆமாவா இல்லையா? ரிமூவ் பை பிரசிடென்ட். படிச்சிருப்ப ஞாபகம் இருக்குங்களா? யாரை வேணா அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். லைக் கவர்னர் மாதிரி எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி அவர் ரெமுனரேஷன் கூட பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். நாட்டா ஸ்டாட்டிக்கா எல்லாருக்கும் வரக்கூடிய சேலரி கிடையாது. அவருடைய சேலரி கூட யார் தான் டிசைட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்படி எல்லாமே இங்க தான் வரும். ஸோ கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படலை. எங்க சொல்லப்படல? கான்ஸ்டியூஷன். பொதுவா வந்து அவங்க ரிசைன் பண்ணுவது அவரும் ரிசைன் பண்ணுவாரு, மாற்ற கிடையாது. ஆனா கான்ஸ்டியூஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றதா இங்க விஷயம். புரிஞ்சுதுங்களா? சொல்லப்பட்டிருக்கா இல்ல. அதே மாதிரி அவர் ரிசைன் பண்ணுற கட்டாயம் இருக்கானாலும் கிடையாது. அவங்க கவர்மெண்ட் போனாலும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கவர்மெண்ட் வரதை பொறுத்து தான். ஆனா பொதுவா இது
ஸ்டேட்மெண்ட் என்ன ஓரளவு கரெக்டா தான் இருக்கு, ஆனா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது கிடையாது. புரிஞ்சிடுச்சா? அப்ப எது ஆன்சரு? ரெண்டுமே கிடையாது. என்னதுங்க? ரெண்டுமே கிடையாது. புரிஞ்சிடுச்சா? அடுத்தது என்னதுங்க? With reference to the writs issued by the courts in India, consider the following statement. இது ஒரு சின்ன ஒரு, அதாவது இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். புரிஞ்சதுங்களா? நாம வாட் இஸ் வாட்னு படிச்சிருப்போம், ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். எதை டீட்டெயிலா படிக்கணும்? மேண்டமஸ், செஷோரி, கோவாரண்டோ, அப்புறம் என்னதுங்க? ஹேபியஸ் கார்பஸ். என்னதுங்க? ஹேபியஸ் கார்பஸ். அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம ரீட் பண்ணணும். புரிஞ்சதுங்களா? மேபி கரண்ட்ல வரும்போது கூட வந்திருக்கலாம், இல்ல நம்ம கொஞ்சம் டீப்பா ரீட் பண்ணணும். Mandamus will not lie against private organization unless it is entrusted within a public duty. நம்ம படிச்சிருப்போம். mandamus யாருக்கு against டைரக்ட் கொடுக்கலாம்? சிவில் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. என்ன அத்தாரிட்டி? சிவில் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி தான். பிரைவேட் செக்டர் வராது. என்ன வராது? ஆனா ஒருவேளை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது, புரிஞ்சதுங்க? என்ன வரும்போது? அட்மினிஸ்ட்ரேஷன் மேபி அது கவர்மெண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு பிரைவேட் செக்டரோ அதுல பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு வரும்போது அது அப்ளிகபிள் தான். எது அப்ளிகபிள் தான்? Mandamus. புரிஞ்சதுங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Mandamus will not lie against private organization unless it is entrusted with the public duty. ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். புரிஞ்சதுங்களா? Mandamus will not lie against company even though it may be government company. பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படி கான்ட்ரடிக்ஷனான இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டான். இருக்குன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? கம்பெனிக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சிடுச்சா? பாருங்க, the mandamus will not lie against a company even though it may be a government company. அப்படியா? கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இங்க நாட்ன்றது வராது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ஷனான ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது ரைட்னா அப்ப இது வந்து என்னது? தப்புன்னு தான் அர்த்தம். ஏன்னா இங்க நாட்டு வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Any public minded person can be petitioner to move court to obtain the writ of quo warranto. ரைட். புரிஞ்சுதுங்களா? quo warrantoவுக்கு யார் வேணா போலாம். அந்த கன்சர்ன் பர்சன் தான் போய் கேட்கணும்ன்றது இல்ல. ஹேபியஸ் கார்பஸ்னாலும் யார் வேணாலும் போலாம். புரிஞ்சுதுங்களா? quo warrantoனாலும் யார் வேணாலும் போய் பெட்டிஷன் போடலாம். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? வாட் இஸ் quo warranto? வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் யாரு, அவருக்கு தகுதி இருக்கான்றதெல்லாம் பாக்குறது என்னதுங்க? வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி? நம்மளோட ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது நம்ம போறது. அப்போ அந்த கன்சர்ன் பர்சன் தான் போகணுமான்னு கிடையாது, யார் வேணாலும் போகலாம். புரிஞ்சுதுங்களா? புரியுதா? அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? ரைட். ஓகே, அப்ப என்ன ஆன்சர்? 1 and 3. என்னதுங்க? 1 and 3. பாருங்க, இதை ரீட் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணீங்கன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதுல கம்பெனியும் வருதுன்னு சொல்லிட்டான், இதுல கம்பெனி வராதுன்னு சொல்றான். ஆமாவா இல்லையா? அப்படிதானே? அதான் இங்க கொடுத்திருக்கானே, unless it is entrusted with the public duty. private company எல்லாம் வராது, ஆனா அது public duty பண்ணும்போது என்ன பண்ணும்போது? public duty. புரிஞ்சுதுங்களா? செவர் எக்ஸாம்பிள், இப்ப பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்கு. என்ன நிறுவனங்கள் இருக்கு? கார்பரேட். அது வந்து கவர்மெண்டோட பாடிஸா இருக்கு, கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன வருங்க? அது mandamus applicable தான். எது applicable தான்? mandamus. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, question பாருங்க. The preamble to the Constitution of India, part of Constitution but has no legal effect, not part of the Constitution and no legal effect, a part of Constitution and has same legal effect, part of Constitution but no legal effect, implement independently of other parts. Okay, fundamental rights இருக்கா? என்ன ரைட்ஸ் இருக்கா? It's a part of Constitution, அதுக்கு legal இருக்கா? இருக்கு. DPSP இருக்கா? அதுக்கு லீகல் எஃபெக்ட் இருக்கா? கிடையாது. அதே தான் பிரியாம்பிள். புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? பிரியாம்பிள். பிரியாம்பிள் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனா இல்லையான்றது 3 கேஸ் வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். லாஸ்டா வந்த கேஸ் தான் என்னதுங்க? வெறுபாரிக்கு அப்புறம் கேஷ்வானந்த பாரதி கேஸ். என்ன கேஸ்? கேஷ்வானந்த பாரதி. அந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ரெண்டாவது, அதுக்கு ஏதாவது லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கா? பிரியாம்பிளுக்கு கம்பல்சரி அதுல இருக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இல்ல யாராவது கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? மற்ற பார்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஜென்ரலா கிடையாது. இந்தியாவில் லீகலா இருக்கிறதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். எது மட்டும்தான்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? ஈவன் டிபிஎஸ்பிக்குமே என்ன கிடையாது? லீகல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அது ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணியிருப்பான். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
with reference to deputy speaker. நம்ம speaker பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். What is speaker? Speaker ஓட function, removal of speaker. Deputy speaker பத்தி நம்ம with the reference to deputy speaker of Lok Sabha, consider the following statement. As per the rules of procedure. நல்லா பாருங்க, இதெல்லாம் கரண்ட்ல வரும்போது நம்ம பார்த்துதான் ஆகணும். As per the rules of procedure. இப்ப கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் பத்தி வந்திருந்தது. எதுக்காக நம்ம படிச்சோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நம்ம படிச்சோம் செப்டம்பர் அண்ட் ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்லிமெண்ட்ரி ரூல்ஸ் ரிலேட்டடா ஒரு இஷ்யூ வந்திருந்தது. என்ன இஷ்யூ யாருக்கு ஞாபகம் இருக்கா? செப்பரேட்டா வந்திருந்தது ஞாபகம் இருக்கா? சரி வாங்க. As per the rules of procedure and conduct of business in Lok Sabha, the election of deputy speaker shall be held on such a date as speaker may fix. நல்லா பாத்துக்கோங்க, இங்க தான் நீங்க பார்க்கணும். ஸ்பீக்கரோட எலெக்ஷன் யாரை டிசைட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டிசைட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்றது யாரு? ஸ்பீக்கர். புரிஞ்சுதுங்களா? யாருங்க? ஸ்பீக்கர். அடுத்தது பாருங்க. There is a mandatory provision that the election of a candidate as deputy speaker of Lok Sabha shall be from either the principal opposition party or the ruling party. பாருங்க, there is a mandatory provision. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டாலே நம்ம என்ன ஆயிடணும்னு அர்த்தம்? உஷாராயிடணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிடுச்சா? மேண்டிட்டரி. அப்படி ஏதாவது மேண்டிட்டரியா இருக்கா அப்படின்னா கிடையாது. இருப்பாங்க, ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டில தான் இருக்கணும், இல்லைன்றது கிடையாது. ஆனா அது மேண்டிட்டரியா அப்படின்னா அந்த மாதிரில எதுவும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? The deputy speaker has the same power as the speaker when presiding over the sitting of the house and no appeal lies against rulings. The well-established parliamentary practice regarding the appointment of deputy speaker is that the motion is moved. அதாவது ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன், அந்த மோஷன். புரிஞ்சுதுங்களா? டெபுட்டி ஸ்பீக்கருக்கான தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன், the motion is moved by the speaker and duly seconded by the prime minister. அந்த மாதிரி நம்ம ஏதாவது படிச்சிருப்போமா? எங்கேயுமே ரீட் பண்ணது கிடையாது. டெபுட்டி ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த அவருடைய பேரை ஸ்பீக்கர் வந்து சொல்லுவாரு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? சொல்லுங்க. 1 and 3 அப்படி ஏதாவது இருக்கா? 1 and 3. புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? 1 and 3. புரியுதா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். நல்லா பாருங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் நிறைய 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 இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஆர்டிகல் 39 BNC. ஆர்டிகல் சொல்லுங்க. Article 39 B and C. Article 39 B and C. What is Article 39 B? What is Article 39 C? If Article 3 and B is Article 39 B and C comes, then Article 14 goes. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ Article 39 B and C என்ன சொல்லுதுங்க? Prohibition of concentration of wealth. ஆமா இல்லையா? And distribution of material for the common good. அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இது டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அந்த ஆர்டிக்கல்ல நீங்க ரீட் பண்ணாலே தெரியும். அப்ப இது என்னதான்? டிபிஎஸ்பி. என்னதுங்க? சிம்பிள். நீங்க லாஜிக்காவே யோசிச்சாலே தெரியும். இதுல வரக்கூடிய டிபி வெல்த்னு வருது. வெல்த் வயலேட்னா எக்கானமி. அப்ப இங்க எக்கானமி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லக்கூடிய பார்ட் இது டிபிஎஸ்பி. என்னங்க? டிபிஎஸ்பி. இது ஆர்டிக்கல், ஸ்ட்ரைட்டான ஆர்டிக்கல். இதா புரிஞ்சதுங்களா? இது ஆர்டிக்கல் 39 பிஎன்சி. ரீட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்குங்களா? செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? லைன் அப்படியே இருக்கும். அடுத்தது, what is the position of the right to property in India? What is the position of the right to property in India? 44th amendmentல அதை ரிமூவ் பண்ணி என்ன கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க? லீகல் ரைட்டா கொண்டு போயிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இங்க என்ன கொடுத்துருக்க? லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. அப்படியா? கிடையாது. லீகல் ரைட்ஸ் அவைலபிள் டு எனி பர்சன். ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ். இது எதுக்கு ஃபண்டமெண்டல் கூப்பிட வந்துட்டாங்க? நெய்தர் ஃபண்டமெண்டல் நான் இருக்கு. ஓகே, இது கிடையாது, இது கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஆன்சரா? லீகல் ரைட்ஸ் அவைலபிள் டு எனி பர்சன். புரிஞ்சுதுங்களா? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தானா அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்க. வாட் வாஸ் த எக்ஸாக்ட் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா 26 January 1950? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.
என்ன கொஸ்டினுங்க 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேக்குறாங்க. என்ன இருந்ததுங்க? சாவரின், செக்யுலர், டெமோக்ராட்டிக் இதெல்லாம் இருந்துச்சா? இந்த வேர்ட் இருந்துச்சா? கிடையாது. சோஷியலிஸ்ட் இருந்துச்சா? கிடையாது. அப்ப என்ன இருந்துச்சு? சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதுதான் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? செக்யுலரிசம், சோஷியலிசம் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த வேர்ட் மூணுமே எப்ப வந்துச்சு? 42nd அமெண்ட்மெண்ட்ல வருது. எப்ப வருதுங்க? 42nd அமெண்ட்மெண்ட். அடுத்தது பாருங்க, தி கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். தி கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் மீன்ஸ், வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்? டிஃபைன் அண்ட் லிமிட் அப்படின்னு முதல்ல ஒன்று பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? என்ன பார்த்துங்க? டிஃபைன் அண்ட் லிமிட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று படிச்சோமா? அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. The constitution government means representation government of a nation with federal structure. அப்படி கிடையாது. The government whose head enjoy nominal power. அப்படி கிடையாது. The government who head enjoy real power. அப்படி கிடையாது. A government என்னதுங்க? A government limited by the terms of the constitution. அதுதான் ஆன்சர். இந்த வார்த்தை பாருங்க, கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். டிஃபைன் அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா? கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்ல என்னதுங்க? கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் என்ன ஆர்கன் இருக்கு, அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் என்ன. என்னதுங்க? லிமிடேஷன். ஏன்னா லிமிட் இருந்தால் தான் அங்கே ஃப்ரீடமும் இருக்கும், எல்லாருக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகுறதுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தாங்க, அதே கொஞ்சம் வேற ஃபார்முலா வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, consider the following statement respect of Bharat Ratna and Padma Award. நிதின் சிங்கானியாவில் நம்ம படித்தோம். யாரெல்லாம் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வாட் இஸ் பாரத் ரத்னா அவார்டு, வாட் இஸ் பத்ம விபூஷன் அண்ட் பத்ம பூஷன். பாரத் ரத்னா யார் டிக்ளேர் பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், எல்லாமே நம்ம என்ன புக்கில் இருக்கா? கல்ச்சர் புக்கில் லாஸ்ட்ல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இது நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், நீங்க வராதவங்க பாருங்க. Bharat Ratna and Padma awards are titled under Article 18 Class 1 of the Constitution. Padma award which are instituted by 54 are suspended only once. The number of Bharat Ratna awards restricted to maximum 5. Correct? Maximum 5. புரிஞ்சுதுங்களா? அப்ப இங்க என்னதுங்க? எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதுங்க? ரைட். இது டைரக்ட் கொஸ்டின், இது பாலிட்டி கொஸ்டின் கிடையாது, கல்ச்சர் கொஸ்டின் வரும். இங்க வருதுங்க கல்ச்சர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்த வருஷம் கூட பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யாரு? பிரைம் மினிஸ்டர் மோடி. புரிஞ்சுதுங்களா? நிறைய பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு? அத்வானி, அப்புறம் பீகார்ல இருக்கக்கூடிய கிரேட் கம்யூனிஸ்ட் லீடர் ஒருத்தர் பேர் என்ன, அப்புறம் சுவாமிநாதன். ஆமாவா இல்லையா? இது கரண்ட்டுங்க, அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணுமா இல்லையா? அடுத்தது வாங்க. ஸோ இது 2000 இன்னும் 1 year மட்டும் முடிச்சா பார்த்தலாமா? கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி, அந்த வித்தியாசம் என்னன்றது நீங்க தெரிஞ்சிருக்கணும். கரண்ட்ல ஜுடிஷியல் கஸ்டடி, அப்புறம் என்ன கஸ்டடி? போலீஸ் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி மீன்ஸ் தி அக்யூஸ்ட் is in the custody of the concerned magistrate and such accused is locked up in police station, not in jail. அதுதான் தப்பு. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க, ஜெயில தான் இருப்பார். எங்க தான் இருக்கணும்? ஜெயில தான் இருக்கு. ஜுடிஷியல் கஸ்டடி என்ன கஸ்டடி? ஜுடிஷியல் கஸ்டடினா ஜெயில், போலீஸ் கஸ்டடினா ஸ்டேஷன். அவ்வளவுதான் விஷயம். போலீஸ் கஸ்டடினா என்னதுங்க? ஸ்டேஷன். ஜுடிஷியல் கஸ்டடினா ஜெயில். அப்போ during judicial custody the police officer in charge of the case is not allowed to interrogate the suspect without approval of the court. கரெக்ட் தான். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, during the judicial custody ஜெயில ஒருத்தர் இருக்காரு. எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. the police officer in charge of the case is not allowed to interrogate. அவர் அலௌட் கிடையாது. அவங்க கோர்ட்ல அனுமதி வாங்கி தான் இன்டரோகேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிடுச்சா? அப்புறம் இல்லையா? இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படின்னா போலீஸ் டைரக்டா அவங்கள ஹேண்டில் பண்ணலாமா, பேசலாமான்னா போய் கேஸ்ல பண்ண முடியாது. அது நீதிமன்றத்தோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இது என்னதுங்க? ரைட்டு. புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல நம்ம அப்டேட் பண்ணுன்றது அதான். புரிஞ்சுதா?
at the name ஏன்னா லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ப சிதம்பரத்துக்கு உள்ள போட்டாங்க, நிறைய பேரை உள்ள தூக்கி போட்டாங்க. இடி இன்னைக்கு கூட நிறைய பேரை உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அடிக்கடி பேப்பர்ல வரும். அப்போ அது லைட்டா நம்ம ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணீங்கனாலே at the national level which ministry is the nodal agency, not a model agency, nodal agency. An agency, nodal agency to ensure effective implementation of the scheduled tribe and other traditional forest dwellers act. கொஞ்சம் முன்னாடி தான் படிச்சோம். ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லேபர் என்ன மினிஸ்ட்ரிக்குள்ள வருதுன்னு பார்த்தா லேபர். அதே மாதிரி இது எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது, என்ன மினிஸ்ட்ரிக்குள்ள? ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட். என்ன ஆக்ட்? ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது? என்விரான்மெண்ட்டுக்குள்ள வருதா, ட்ரைபல்குள்ள வருதா? சிம்பிள். ஃபாரஸ்ட் ஆக்ட்னால ஃபாரஸ்ட்குள்ள யார் இருப்பாங்க? என்விரான்மெண்ட் மட்டும் தான் இருக்குமா? எஸ்பெஷலி அதுல ஆன்சரே யாருக்கு தான் கொடுத்துருக்காங்க? கொஸ்டினே என்னதுங்க? ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். என்னதுங்க? ஃபாரஸ்ட் டுவெல். யாரு ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ்? ட்ரைபல்ஸ். யாருங்க? ட்ரைபல்ஸ். அப்ப எந்த மினிஸ்டருக்குள்ள வரும்? ட்ரைபல். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஆனா அது அந்த அந்த அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம சபா தான் என்ன பண்ணுங்க, அதுக்கெல்லாம் அவங்களோட ரைட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், கொடுக்க கூடாது, அந்த பெனிஃபிஷியரிஸை டிசைட் பண்றது யாரு? கிராம சபா. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லயுமே அந்த பெனிஃபிஷியரிஸுக்கு அந்த ஆக்டை அப்ளிகபிள் பண்றதுக்கு கிராம சபா டிசைட் பண்ணும். புரிஞ்சுதா? அப்படின்னு என்னதுங்க, இந்த ஆக்ட் பழைய ஆக்டுங்க. இந்த ஆக்ட் படி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸுமே அந்த ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ள அதாவது லாஸ்ட் 3 ஜெனரேஷன்லாம் அவங்க அங்க இருந்து இருக்கணும். புரிஞ்சதுங்களா? அவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே, கலெக்ட் பண்றது பிகாஸ் அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு ஃபாரஸ்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு எகெயின் அந்த ரைட்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இது. புரிஞ்சுதா? பட் யாரெல்லாம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றது கிராம சபா ஐடென்டிஃபை பண்ணும். யாரை ஐடென்டிஃபை பண்ணும்? கிராம சபா. இந்த ஆக்ட் தனியா நீங்க ரீட் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இது ஆக்சுவலி என்விரான்மெண்ட்டுக்குள்ள வரணும், பாலிட்டிக்குள்ள தூக்கி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, a legislation which confers the executive or administrative authority an unguided and uncontrolled discretionary power in the matter of application of law violates which one of the following article of the constitution? பாருங்க, இது நீங்க ஆர்டிகலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆர்டிகல்? What is Article 14? What is Article 14? Article 14 என்னதுங்க? Right to equality. படிச்சிருப்போம் இல்லையா? Equality before the law, equal protection before the law அப்படின்னு படிச்சிருப்போம். Article 28 என்னதுங்க? Right to freedom of religion வருது, especially denomination. அதுக்கப்புறம் என்னது வரும்? 25, 26, 27, 28. 28 ஆர்டிகல் எதை பத்தி சொல்லுது மெயினா? இன்ஸ்ட்ரக்ஷன். என்னதுங்க? ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கூட நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? அடுத்தது பாருங்க 32, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கான்ஸ்டிடியூஷன் ரெமிடி. 44, what is article 44? யூனிஃபார்ம் சிவில் கோட். புரிஞ்சுதுங்களா? ஆர்டிகல் 14 தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா what is article 14? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 எதை பத்தி சொல்லுது? ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிகல் 14ல தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள வருது மெயினா. புரிஞ்சுதுங்களா? ஸோ கவர்மெண்டோட ஆர்பிட்ரரி ஆக்ஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஆர்பிட்ரரி ஆக்ஷன்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? அன்கண்ட்ரோல்ட். கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணணும், இருக்கக்கூடிய ஆன்சர்ல இருந்து நீங்க ஒவ்வொன்றா நீங்க ஒமிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னால ஆன்சருக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? எது ஆன்சரு? 14. ஓகே, இது திருப்பி திருப்பி வரும், நல்லா பார்த்துக்கோ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, which of the following in Indian polity is an essential feature that indicates that federal in character? நம்ம ஒரு சாப்டர் படிச்சிருப்போம், federal features of Indian constitution, unitary features of Indian constitution. என்னதுங்க? federal features of Indian constitution, unitary features of Indian constitution. அதுல ஒரு 10 பாயிண்ட் நம்ம ரீட் பண்ணிருப்போம். லட்சுமிகாந்த்ல அப்படியே இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதுல இதுல எது இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, the independence of judiciary is safeguarded. ஒன்னு, the union legislature has elected representative from constitute unit. கிடையாது. union cabinet can have elected representative from regional parties. கிடையாது. the fundamental rights are enforceable by courts of law. இதெல்லாம் ஃபெடரல்குள்ள வருதா? கூட்டாட்சிக்குள்ள வருதா? இதுக்குள்ள வருது. கூட்டாட்சியை வலுப்படுத்தக்கூடிய இந்தியா இஸ் a federal country அப்படின்னா அதுக்கான சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்ப இதுல என்ன? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. என்ன ஜுடிஷியரி? the independent of judiciary. because the independent of judiciary னு ஒன்று இருந்தாதான் supremacy of constitution பார்க்க முடியும். எதை பார்க்க முடியும்? இப்போ சென்டர் ஸ்டேட் ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? சென்டர் ஸ்டேட் ப்ராப்ளம் யார் சால்வ் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட். யாருங்க? சுப்ரீம் கோர்ட்.
கான்ஸ்டிடியூஷன் வயலேட் ஆகுது யார் பார்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஃபெடரல் இல்லையா ஃபெடரல்னா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும் என்ன இருக்கணும் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும் 2 கவர்மெண்ட்ஸ் இருக்கணும் ஆமாவா இல்லையா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்ப இதுல எந்த ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு எந்த ஃபீச்சர் இதா இருக்கா இதுதான் இருக்கு புரிஞ்சுதுங்களா டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கணும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கணும் இருக்கா இருக்கு இதெல்லாம் வராது அதுல இருந்து ஆன்சர் நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆக்சுவலி இது நம்ம அந்த சாப்டர்ல ஹெட்டிங் நீங்க ரீட் பண்ணீங்கனாலே போதுமானதா இருக்கும் புரிஞ்சுதா என்ன சாப்டர் இது ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் போய் புக் எடுத்து பாருங்க இருக்கும் டைம் இருந்ததுன்னா புக்கை கூட ஓபன் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கே டைம் இவ்வளவு போகுது which one of the following என்னதுங்க which one of the following best defines the term state state என்பதற்கான definition புரிஞ்சுதுங்களா அதாவது ஆர்டிகல் 12 13 அதுல 12 ல வருது ஆர்டிகல் 35 ல வருது அந்த டெஃபினிஷன் கிடையாது இங்க இருக்கிறதுல இருந்து பெஸ்ட் நம்ம எதுன்னு சூஸ் பண்ணணும் இங்க இருக்கிறதுல இருந்து எது பெஸ்ட் a community of persons permanently occupying a definite area independent of external control அப்படியா independent of external control and possessing organized government பாருங்க ஒரு குரூப் ஒரு ஏரியா இருக்கு அதுல ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்கு ஆனா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது புரிஞ்சுதுங்களா a politically organized people என்னதுங்க politically organized people of a definite territory and possessing an authority to govern them அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் புரிஞ்சுதுங்களா அப்புறம் மெயின்டைன் லாண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் தேர் நேச்சுரல் ரைட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் தேர் மீன்ஸ் ஆஃப் சஸ்டெனன்ஸ் ஓகே சப்போ இதுதான் படிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு எதுதான் ஆன்சரா இதுதான் ஆன்சர் ஒரு பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு லாஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு என்னதுங்க அவங்களுக்குன்னு நேச்சுரல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அண்ட் லாண்ட் ஆர்டர் இருக்கு எல்லாமே இருக்கு புரிஞ்சுதுங்களா லைக் இந்தியா மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை புரிஞ்சுதுங்களா ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது வாங்க with reference to Indian judiciary consider the following statement பாருங்க any retired judge இது நம்ம புக்லயே இருக்கு any retired judge of Supreme Court of India can be called back to sit and act as a Supreme Court judge by the Chief Justice of India with the prior recommendation prior approval of the president ஆமாவா குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற்றுக்கொண்டு தலைமை நீதிபதி ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்களை கூப்பிடலாம் டெம்பரரி பீரியடுக்கு புரிஞ்சுதுங்களா கூப்பிட்டுக்கலாம் தப்பில்லை ரைட்டு High Court of India has the power to revive its own judgment சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதே ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்றாங்க அதே மாதிரி ஹைகோர்ட்டும் பண்ணலாமா பண்ணலாம் ஜெயலலிதா கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க அப்புறம் கன்விக்ட் பண்றாங்க அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க ஆமாவா இல்லையா அதே கோர்ஸ் அதே ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு யாருக்கு இருக்கு ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட் புரிஞ்சுதா இதுல என்ன டவுட்ஸ் இருக்கு இதுல டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க என்னதா அதாம்மா எல்லா இடத்துல ஒவ்வொன்றுதான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா நம்ம ரீட் பண்ணாதானே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ஆன்சர் கீழே ஒவ்வொரு விதமா இருக்கு என்னது ஃபர்ஸ்ட் என்னதுங்க any retired judge of Supreme Court of India can be called back to sit and the Supreme Court judge by a Chief Justice with the prior permission of the President right a statement Lakshmingand bookலயே இருக்கு ad hoc judges அதுக்கு முன்னாடி retired judges னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்க என்ன judges retired judges இருக்கா statement right ரெண்டாவது statement என்னதுங்க High Court in India has the power to review its own judgment புரிஞ்சுதுங்களா as the Supreme Court does சுப்ரீம் கோர்ட் பண்ற மாதிரி ஹை கோர்ட்டும் பண்ண முடியுமா முடியாதா என்ன எத்தனை கேசஸ் இருக்கா பண்ண முடியும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்க with reference to India consider the following statements there is only one citizenship correct only one citizenship and one domicile okay இது ரைட் அடுத்தது என்னது a citizenship by birth only can become the head of the state இது இந்தியாவுல இல்ல அமெரிக்காவுல இது இந்தியாவுல இல்ல எங்க அமெரிக்காவுல பிறந்திருந்தாதான் நீங்க வந்து பை பர்த்ல பிறந்திருந்தாதான் அமெரிக்காவுல நீங்க என்ன முடியும் பிரசிடென்ட் ஆக முடியும் இந்தியாவுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது the citizen by birth only become head of state கிடையாது a foreigner once granted the citizenship cannot be deprived of it under any circumstances அந்த மாதிரி கிடையாது
under any circumstances இந்த வார்த்தையெல்லாம் வந்துருச்சுனாலே தப்புன்னு அர்த்தம். புரிஞ்சதுங்களா? கொடுக்கலாம், திருப்பி டிப்ரைவும் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? கொடுத்துட்டா அவ்வளவுதானே, என்னலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கொடுக்குறாங்க, எந்த சர்க்கம்டன்சஸ்ல திருப்பி இது பண்ண மாட்டாங்கன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதான்? அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்னு தான் ரைட். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஓகே, 2-3 கொஸ்டின் தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, which one of the following factors constitute the best safeguard of liberty in a liberal democracy? A committed judiciary, centralization of power, elected government, separation of power. பாருங்க, what is இதுல என்ன ஆன்சர் பாருங்க. which one of the following factors constitute the best safeguard? அதான் விஷயம். என்னதுங்க? best safeguard of liberty in a liberal democracy. so best safeguard எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க? கமிட்டட் ஜுடிஷியரின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சதுங்களா? ஏன்னா ஜுடிஷியரி கமிட்டட்னு கிடையாது. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த மாதிரி எல்லாம் கிளியர் கட்ட ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தா அது வேற. புரிஞ்சுதா? ரெண்டாவது சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னா அது அப்படியே ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா? மூணாவது எலெக்டட் கவர்மெண்ட், அவன் வந்து அப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒன்றும் கிடையாது. லிபர்ட்டி அவன் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே எலெக்டட் கவர்மெண்ட் தான். ஆமாவா இல்லையா? பட் இதுல என்னதுங்க? செப்பரேஷன் ஆஃப் பவர். என்னதுங்க? இருக்கிறதுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்? ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் மூணுமே தனியா பிரிப்பாங்க. ஓகே, மூணோட இண்டிபெண்டா என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய லிபர்ட்டி கட்டையில் ஆகும்போது ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் பண்ணும். லிபர்ட்டி கொடுக்கறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லா மேக் பண்ணுவோம். புரிஞ்சதுங்களா? ஆமாவா இல்லையா? அப்ப என்னது? செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சதுங்களா? யாரு செப்பரேஷன் ஆஃப் பவர் தியரி ப்ரொபோஸ் பண்ணதா? மாண்டெஸ்கியூ. யாருங்க? மாண்டெஸ்கியூ. புரிஞ்சதுங்களா? செப்பரேஷன் ஆஃப் பவர் ப்ரொபோஸ்ட் பை தி கிரேட் பிரெஞ்ச் மாண்டெஸ்கியூ. புரிஞ்சதுங்களா? அடுத்தது வாங்க. We adopted parliamentary democracy based on British model, but how does our model differ from that model? British model பார்த்து தான் நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எதுல டிஃபர் ஆகுதுன்னு கேக்குறாங்க. புரிஞ்சதுங்களா? ஃபர்ஸ்ட், as regard legislation, சட்டம் இயற்றுவது, the British parliament is supreme and sovereign, but in India the power of parliament is legislative limited. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா the ultimate sovereign power யாருக்கு இருக்கா? பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. இங்கிலாந்துல the ultimate sovereign power யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. என்ன கான்ஸ்டிடியூஷன் கிடையாது? ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அன்லிமிட்டெட் அண்ட் ஃபைனல் பவர் யார்கிட்ட மட்டும் தான் இருக்கு? பார்லிமெண்ட். இந்தியாவில் ஃபைனல் பவர் பார்லிமெண்ட் மட்டுமே இருக்காது. அண்ட் அந்த லாவை திருப்பி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? எவாலுவேட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? திருப்பி இல்லை அப்படின்னா நல்ல அண்ட் வைண்ட் கூட சொல்லிட முடியும். ஆனா அங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கே? இங்கிலாந்துல. புரிஞ்சுதா? ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரைட்னு அர்த்தம். In India, matters related to the amendment of an act, adana pathirukkom, act of the parliament are referred to the constitution bench by the Supreme Court. In India, matters related to the amendment of an act of the parliament are referred to the constitution bench by the Supreme Court. Is there any conflict? Is there any issue? Na kandipa Supreme Court ku poguma pogada pogum. Adha verify பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஒருவேளை ஈவன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே ஆனாலும் ஈவன் எதுவானாலும் சுப்ரீம் கோர்ட் பார்க்க முடியும். பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். புரிஞ்சதுங்களா? அப்போ ஆன்சர் 2 என்னதுங்க? ரைட். புரிஞ்சதுங்களா? ஆன்சர் 2 என்னதுங்க? ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை விஷயம் இருக்கா? வித் ரெஃபரன்ஸ் டு யூனியன் கவர்மெண்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. புரிஞ்சதுங்களா? ஒரு சில கமிட்டி வந்துருது உள்ள. முன்னாடி ஒரு கமிட்டி பார்த்தோம், contempt of court. என்ன கமிட்டி? contempt of court. Sonial committee. என்ன கமிட்டி? Sanial committee. இப்போ ஒரு கமிட்டி வருது, கோபாலசுவாமி ஐயங்கார் கமிட்டி. என்ன கமிட்டி? கோபாலசுவாமி ஐயங்கார் கமிட்டி suggested that minister and the secretary be designated solely for pursuing the subject of administrative reform and promoting it. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். என்ன வார்த்தை வந்துருச்சுன்னா இதுதான் வார்த்தை. புரிஞ்சுதுங்களா? என்ன வார்த்தை? அதுக்காக மட்டுமே. எதுக்காக மட்டுமே? pursuing the subject of administrative reform. என்னதுங்க? administrative reform and promoting it. யாரெல்லாம்? மினிஸ்டர்ஸும் செக்ரட்டரியேட்டும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுலயே தெரிஞ்சு போச்சு இது
தப்பு. புரிஞ்சுதுங்களா? என்னதுங்க? தப்பு. அடுத்தது பாருங்க, in 1970 the Department of Personnel was constituted the recommendation of Administrative Reform Commission and was placed under Prime Minister in charge. இது actually statement right. இங்க நம்மளோட work என்ன சார் அப்படின்னா, நம்மளோட work Administrative Reform Commission ஓட ரிப்போர்ட்டை டீடைலா ரீட் பண்ணணும். என்ன ரிப்போர்ட்டை ரீட் பண்ணணும்? First Administrative Reform Commission 1966ல மொரார்ஜி தேசாய், லேட்டர் அனுமந்தையா அவங்களோட தலைமையில போட்டிருப்பாங்க. அந்த கமிஷனுடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுங்க? we have to follow. புரிஞ்சுதுங்களா? இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். இது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒர்க். ஏன்னா ரிப்போர்ட் ஃபுல்லாவே ரீட் பண்ணு. புரிஞ்சிடுச்சா? அப்ப ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? 2 ரைட் 1 தப்பு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்கு. புரிஞ்சுதா? இன்னும் 2-3 क्वेश्चन தான் முடிச்சிடலாம். ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல். பார்த்தனே சொல்லிடுவீங்க. ரைட் டு பிரைவசி 14 15 19 21 29 மடன் சொல்லுங்க. ரைட் டு பிரைவசி அடப்பாவிகளா இப்படி யோசிக்கிறீங்க? ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 புட்டசாமி கேஸுமே இதுல தான் வந்துச்சு. ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 தாங்க வாட் இஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றது. அப்ப ரைட் டு பிரைவசி இஸ் ஒன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ரைட். ஆமாவா இல்லையா? புட்டசாமி கேஸ் என்ன கேஸ்? preamble to the Constitution of India. இது இப்பதான் நம்ம பார்த்தோம், திருப்பி கொடுத்திருக்கான். Which one of the following categories of fundamental rights incorporate protection against untouchability as a form of discrimination? Article 17 எங்க இருக்கு? What is Article 17? Untouchability. அது எங்க இருக்கு? பார்த்தாலே சொல்லிடலாம். எங்க இருக்கு? Right against exploitation, right to freedom, right to constitution remedy, and right to equality. Right to equality. எங்க இருக்கு? Right to equality. 14 to 18 right to equality. படிச்சப்ப ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா இல்லையா? 23 24 தான் right against exploitation. இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चनங்க. ஓ இது 20க்கு போயிட்டோம் நம்ம. புரிஞ்சதுங்களா? நான் அதை பார்க்கல. சரியா? 2000. ஓகே. சோ இது எல்லாத்தையும் இப்ப முடிக்க முடியாது. புரிஞ்சதுங்களா? 3 years क्वेश्चंस நம்ம பார்த்திருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பட் இதெல்லாம் லேட்டஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்திருக்கோங்க. புரிஞ்சுதா? லேட்டஸ்ட் क्वेश्चन பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி போக போக இன்னும் ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் போக போக எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் क्वेश्चन தான் வரும். மேக்ஸிமம் என்ன வருங்க? ஸ்டாட்டிக் क्वेश्चन. 1 or 2 क्वेश्चन கரண்ட் இருக்கும். மேக்ஸிமம் என்னதான் இருக்கும்? ஸ்டாட்டிக் क्वेश्चन தான். அதுவும் நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா இருக்கும். அது நம்ம பார்க்கிறதுக்கு டைம் இருந்தா பார்த்திருக்கலாம். நீங்க வேணும்னா சொல்லுங்க, நாளைக்கு பார்க்கல, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் தினம் கூட பார்க்கலாம். புரிஞ்சதுங்களா? ஆனா இப்ப லாஸ்ட் 3 years தான் நம்ம மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 60% ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஒரு 40% என்ன இருக்குங்க? கரண்ட்ல தான் இருக்கு. எதுல இருக்கு? கரண்ட்ல இருக்கு. புரிஞ்சுதா? அதனால கரண்ட்ல பாலிட்டி ரிலேட்டடா ஏதாவது கமிஷன் ஆக்ட் இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம அதை ரீட் பண்ணணும்னு அர்த்தம். 1. 2வது தி கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் அப்படின்னு வருது. அந்த வார்த்தையை நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். மேண்டட்டரி, சோலி, ஒன்லி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாலே நம்ம அதை ரவுண்ட் பண்ணி எகெயின் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ஸோ இப்போ கரண்ட்டும் பார்க்கணும், கன்வென்ஷனும் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ரிவிஷன் பண்ணணும். இப்படி ஒரு லாஸ்ட் 5 years கொஸ்டின் நல்லா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அவங்க எப்படி கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க. பட் இது பாலிட்டியை நீங்க நாட் ஓன்லி 5 years, நீங்க ஒரு 15 years பார்த்தாலும் நல்லதா இருக்கும், தப்பே கிடையாது. புரிஞ்சுதுங்க? ஏன்னா இந்த ஓரியன்டேஷன் மாறாது. மேக்சிமம் இந்த ஓரியன்டேஷன் அதே தான் போகும். ஆனா கொஞ்சம் கரண்ட் மட்டும் மாறும். கரண்ட் மட்டும் என்ன ஆகும்? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அதுல ஆட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓரியன்டேஷன் மாறாது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் அப்டேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா மேக்சிமம் அப்படிதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாப்பா இல்லையா? ஸோ அதனால என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் பாருங்க. நல்ல பாலிட்டியை மேக்சிமம் இதுல எல்லாமே பாலிட்டியில லக்ஷ்மிகாந்த்லயும் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? எல்லாமே இருக்கு. கரண்ட் தவிர, எதை தவிர? கரண்ட்டை தவிர. கரண்ட்ல வர்றதை நம்ம கரண்ட்ல அப்டேட் பண்ணி தான் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால நீங்க அப்டேட் பண்ணீங்கனாலே போதுமானது. புரிஞ்சுதா? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே வரும், கொஞ்சம் வேற ஃபார்ம்ல வரும், அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? 1 or 2 கொஸ்டின், மினிமம் 1 or 2 கொஸ்டின் பாலிட்டியில அப்படியே வரும், வேற மாதிரி லேட்டஸ்ட்ல வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ அதனால என்ன, நாட் ஓன்லி பாலிட்டி, எல்லா சப்ஜெக்ட்லுமே ப்ரீவியஸ் கொஸ்டினை
நல்லா பாருங்க, again and again ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஆன்ஷியன் மெடுவல், அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் இந்தியா அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷினையும் பார்ப்போம். உங்களுக்கு அதுவும் ரிவிஷன் ஆகும், எப்படி கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே தானே? நாளைக்கு பார்ப்போம்.